நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் தஜோ முதிரயேத். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. நமக பங்கஜநாபாய நமக பங்கஜமாலினே நமக பங்கஜநேத்ர நமஸ்தே பங்கஜாங்கிரே. ஸ்ரீமத்பாகவதம் பிரத்யக்ஷ கிருஷ்ண ஏவகே ஸ்ரீகிருதஸ்மநாத முக்தத்தம் பவசாகரே. யோகீந்திரானாந்தோதங்கேஷ் கதிவசரம் முக்திபாதாம் நிவாச பக்தானாம் காமவசதே நாதே பாதமூலம். நித்யம் சித்தசம்பாவன புரபதே கிருஷ்ண காருண்ய சிந்தோ கிருத்வா நிசேஷமபேஜ பரமாசந்தோஸ்மிகி. நாம சங்கீர்த்தனம் யஸ்ஸ சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்கசமனः தம் நமாமி ஹரிம் பரம். ஸ்ரீ ஹரே நமக ஸ்ரீ ஹரே நமக ஸ்ரீ ஹரே நமக. கோபிகா ஜீவனஸ்மரம் கோவிந்த கோவிந்த. சத்குரு முரளிதர மகாராஜ் கி. எண்ணாண்டி விரிவா போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வக்னா சர்வவியாபி பெரியவா சரணம். மாய பிறப்பர் மகா பிரிவாடி போற்றி போற்றி போற்றி. ராதே ராதே. இங்கு கூடியிருக்கும் அனைத்து பக்த சிரோமணிகளுக்கும் சேலம் நாமத்தார் பிரார்த்தனை மையம் சார்பாக அடியண்ட பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இன்றைய 3வது தினமான இந்த வைபவத்தில் நமக்கெல்லாம் ஒரு சத்சங்க பிராப்தி கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் நாம் எல்லாம் பூர்வ ஜென்மத்தில் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோம். இந்த புண்ணியம் இல்லாமல் நமக்கு இப்படி ஒரு சத்சங்கம் அமையாது. ஆதிசங்கர் பகவத்பாதால் சொல்றாரு, சத்சங்கத்தை நிசங்கத்துவம், நிசங்கத்தை நிர்மோகத்துவம், நிர்மோகத்துவம் நிஷ்கலதத்துவம், நிஷ்கலதத்துவம் ஜீவன் முக்தி. ஒரு ஜீவன் சத்சங்கத்தில் இருந்துட்டானா அவனை ஜீவன் முக்தி நிலைக்கு கொண்டு போயிடுன்னு ஆதிசங்கர் பார்த்தால் பஜகோவிந்தர் சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான சத்சங்கம் இன்னைக்கு நமக்கு அறிஞ்சிருக்குன்னா அது சத்குருநாதரோட கிருபையும் ராஜகண பெருமானோட கிருபையினால தான் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, சில பேர் உட்காந்தாலும் அங்கங்கே வந்து நின்று கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இது ஒரு அரிய ஒரு வாய்ப்பு நமக்கெல்லாம். மேலும் இன்னைக்கு இன்னொரு விசேஷம் என்னன்னா, விநாயகர் சதுர்த்தி 3ஆம் நாள் இருந்தாலும் ரொம்ப விசேஷமான இன்னைக்கு என்னன்னா பகவானோட திருக்கல்யாணம் அருகே நடந்துகிட்டே இருக்கிற அப்படி ஒரு பாக்கியம் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இந்த பாக்கியத்தில் நமக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பார்த்தீங்கன்னா குரு மகிமை மற்றும் நாம மகிமை. இந்த ரெண்டையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் விநாயகர் ஜெயந்தி ஏன் ஏற்பட என்ன காரணம் அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம். பல பேர்த்து தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் சில பேர்த்து தெரியாமல் இருக்குது. அந்த சில பேர்த்துக்காக நான் சொல்கிறது என்னுடைய கடமை. அதனால் முதல்ல விநாயகர் ஜெயந்தி எதற்காக எப்படி வந்தது அப்படிங்கிறது நம்ம முதல்ல பார்ப்போம். இப்போ ஒரு சமயம் கைலாசத்தில் சிவபெருமான் தன்னுடைய பூதகணங்களுடன் எல்லா பூதங்களும் ஒரு அவசர வேலையாக வெளியே கிளம்பிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா வெளியே போன உடனே அப்போ பார்வதி ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு தனக்கு காவலுக்கு யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு ஒரு சந்தனத்தால் ஒரு உருவமை ஏற்படுத்துகிறாரு. அந்த உருவம் என்னென்னா டக்குன்னு ஒரு பாலகனாக மாறிடுறாரு. அந்த பாலகனை காவலுக்கு வச்சுட்டு நான் ஸ்நானம் பண்ண போகிறேன், யாரையும் உள்ளார விடாத அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை இட்டுட்டு பார்வதி தேவி ஸ்நானத்துக்கு போகிறாங்க. போன உடனே சில நேரத்திலே வெளியில் போன சிவபெருமான் தன்னுடைய பூதகணங்களுடன் கைலாயத்துக்கு வர்றாரு. வரும்போது அங்கே ஒரு பாலகன் நிற்கிற பார்க்குறாரு. சிவபெருமானுக்கு அந்த பாலகன் யாருன்னு தெரியாது, அந்த பாலகனுக்கு சிவபெருமான் யாருன்னு தெரியாது. இவர் உள்ளார நுழையும் போது அந்த பாலகன் தடுத்து நிறுத்துறாரு. நீங்கள் உள்ளார போகக்கூடாது, என்னுடைய தாயார் ஸ்நானம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. உடனே சிவபெருமான் சொல்றாரு, இது என்னுடைய அகம்டா, நீ எப்படி என்ன போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட வாக்குவாதம் மையே கடைசி சிவபெருமான் ஒரு கோபத்தில் அந்த பாலகனோட தலையை சீவிறாரு. தீரி கீழே தள்ளிறாரு தலையை. இப்போ இந்த விஷயம் அறிஞ்ச பார்வதி தேவிக்கு பயங்கர கோபம் வந்துடும். உடனே அவங்க காளி தேவியை மாறி அந்த உலகத்தையும் நாசம் பண்ணுறதுக்காக அந்த கோபம் அப்படி தகிக்குது. இதை பார்த்தோன்னே 33 கோடி தேவர்களுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம் ஆயிடும். என்ன ஆயிடுமோ அப்படிங்கிறதுனால உடனே எல்லாரும் போய் சிவபெருமான் முறையிடுறாங்க. சுவாமி, உலகத்துக்கும் ஒரு பெரிய இழுக்கு ஏற்பட போகுது,
தாங்கள் தான் நீங்க வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிவபெருமான் சரணையும் போது அந்த சிவபெருமான் வந்து உடனே தன்னுடைய பூதகணங்களை அழைச்சி பூதங்களை எல்லா 4 பக்கமும் எல்லாரும் போய் போகும்போது உங்களுக்கு எந்த ஒரு இடத்துல வந்து ஏதாவது ஒரு ஜீவன் வடக்கு நோக்கி உயிரற்ற சடலமா கிடைக்குதோ அதோட தலையை வெட்டி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறாரு. அதே மாதிரி எல்லா சேனைகளும் 4 பக்கம் போகும்போது ஒரு ஜீவன், அதாவது ஒரு யானை இறந்து கிடக்குது. அது இது நார்த் ஃபேஸிங்கில் அப்படி வடக்கு நோக்கி எப்படி இருக்கும்போது அதனுடைய தலையை வெட்டி அதை வந்து சிவபெருமான் கொடுக்குறாரு. சிவபெருமான் வந்து அந்த தலையை வந்து விநாயகர் அந்த பாலகனோட தலையை உடலோட சேர்க்கும்போது அவர் உயிர் பெற்றுள்ளாரு. உடனே சிவபெருமான் அந்த பாலகனை ஆலிங்கனம் செய்து உச்சி மோந்து அவனுக்கு விநாயகர்னு அப்படி ஒரு பெயர் வச்சாரு. அப்படித்தான் அந்த ஒரு நாளைத்தான் வந்து விநாயகர் ஜெயந்தி. அது எந்த நாள்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் சுக்லபக்ஷம் சதுர்த்திசியில் அப்படி ஒரு விநாயகர் சதுர்த்தியை இன்னைக்கு வரையும் தொன்று நம்ம எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம். அப்படி ஒரு அற்புதமான ஒரு நாளில் தான் நம்ம கூடியிருக்கோம். அது சனிக்கிழமை நம்ம எல்லாரும் கொண்டாடிட்டோம். இன்னைக்கு அந்த திருக்கலை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த நாளை தான் வந்து எல்லாரும் வந்து சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தின்னு கொண்டாடிருக்கோம். இந்த கொண்டாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பூரா ரொம்ப விசேஷமாக வந்து கொண்டாடி இருக்காங்க. இன்னைக்கு நம்ம சேலத்தில் வந்து அந்த சிலையோட விசர்ஜனம் பிரம்மாண்டமாக நடந்துட்டு இருக்கு. இப்படி இந்த விநாயகர் சதுர்த்தி வந்து இங்க மட்டும் இல்லை, பாரத தேசம் முழுக்க கொண்டாடுறாங்க. தமிழ்நாட்டை விட்டுட்டோங்கன்னா மேற்கு வங்காளம் மகாராஷ்டிராலையும் ரொம்ப இப்படி கொண்டாடுறாங்களோ அப்படி அங்க விசேஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. மேலும் இது பாரத தேசம் மட்டும் இல்லாம பிற நாட்களையும் சீனா, ஜப்பான், மலேயா, ஜாவா, இன்னும் பல நாட்கள் வந்து பல நாடுகள் வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி ரொம்ப விசேஷமா கொண்டாடி இருக்காரு. ஏன்னா விநாயகர் ஜெயந்தி எதுக்கு அப்படின்னா நம்ம அந்த தாத்பரியம் நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நம்ம முதல்ல விநாயகர் தான் வழிபடுறோம். அதாவது இப்ப இன்னைக்கு இந்த சத்சங்கம் நடக்கிறது கூட அவருடைய கிருபை தான். இந்த சத்சங்கம் வந்து எந்த ஒரு நிர்விக்னம் இல்லாம நடக்கணும் அப்படின்னு நாம வேண்டிட்டு தான் ஒவ்வொரு காரையும் நம்ம செய்யறோம். அப்படி ஒரு விசேஷம் தான் நம்ம விநாயகர் மூர்த்திக்கு நமக்கு இருக்கு. அவருடைய அனுகிரகம் இல்லாம எந்த காரியம் நம்மளால செய்ய முடியாது. ஒரு சின்ன ஒரு ஹோமமா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும், ஒரு யாகம் இருந்தாலும், எந்த ஒரு நல்ல ஒரு காரியம் இருந்தாலும் முதல்ல விநாயகருக்கு வழிபட்டு தான் நம்ம எந்த காரியம் நம்ம செய்ய முற்படணும். அதுதான் நமக்கு எந்த ஒரு தடங்கள் இல்லாம நடக்கிறது. விநாயகரோட அனுகிரகம் பரிபூர்ணமா நமக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த காரியம் நடக்கும் அப்படிங்கறது தான் பிரசித்தி பெற்ற ஒரு விசேஷம். இப்படிதான் வந்து விநாயகருக்கு நம்ம எல்லாரும் தொன்று கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த கொண்டாட்டத்துல நாம இன்னைக்கு இந்த சத்சங்கத்துல நம்ம எல்லாரும் முனைப்பா இருக்கிறோம். இப்ப இந்த விநாயகர் ஜெயந்தி எப்படி வந்ததுன்னு நாம பார்த்துட்டோம். அப்புறம் நம்ம இந்த விநாயகரோட திருவிளையாடல் சிலவற்றை நாம பார்த்துட்டு நாம வந்து ஒரு 1-2 திருவிளையாடல் நாம பார்த்துட்டு நம்மளோட அடுத்த நம்ம டாபிக் போவோம். இன்னைக்கு வந்து ஆதி காவியங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 காவியங்கள் இருக்கு. ஒன்னு வந்து மகாபாரதம், இன்னொன்னு வந்து ராமாயணம். இது ரெண்டுமே ஆதி காவியங்கள். ஏன்னா தொன்று இந்த காவியங்கள் இருக்கு. அதுல மகாபாரதம் வந்து பாத்தீங்கன்னா வரத்துக்கு முக்கிய அதுல மகாபாரதம் பாத்தீங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா வேதவியாசர். வியாசர் இல்லாட்டினா நமக்கு வேதங்கள் இல்லை, புராணங்கள் இல்லை, இதிகாசங்கள் இல்லை. அப்படி அவர் வந்து 1,00,000 ஸ்லோகங்கள் அடங்கி இந்த மகாபாரத்தை வந்து அவர் வந்து நம்ம கொடுத்திருக்காருன்னா அதுக்கு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா விநாயக பெருமான் தான். ஏன்னா பகவான் வேதவியாசர் வந்து நாராயணோட அம்சம் அவதாரமா வந்திருக்காரு. அவர் வந்து இந்த மகாபாரதம் 1,00,000 ஸ்லோகங்கள் அடங்கி இருக்கிறத அதை வந்து அவர் சொல்லி அதை எழுதுறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும், தக்க ஒரு ஆள் வேணும் அப்படின் போது அவர் விநாயகரை நினைச்சு அவர் வந்து தவம் இருக்கும்போது விநாயகர் பெருமான் அவர் முன் தோன்றி வியாச பெருமானே என்னை நினைச்சு நீங்க வர சொல்லியிருக்கீர்கள், உங்களுக்கு என்ன வேணும் கேட்கும்போது அப்ப சொல்றாரு விநாயகர் பெருமானே, நான் என்னுடைய இந்த மகாபாரத்தை வந்து எழுதுறது உங்களை விட்டால் தகுதியானவர் வேறு யாரும் இல்லை, அதனால் தாங்கள் தயவு கூர்ந்து இதை அனுகிரகம் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது விநாயகர் பெருமான் சரின்னு சொல்லுவாரு. ஆனா ஒரு கண்டிஷன் போடுவார். என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் என்னுடைய எழுதுகோள் வச்சு நான் எழுதும் போது அதை என்னால நிறுத்த முடியாது. நான் நிறுத்தாத அளவுக்கு நீங்க ஸ்லோகங்கள் வேகமா சொல்லிக்கிட்டே வரணும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்லோகமா சொல்லிட்டா அது நிறைய நேரம் விரயமாகும். நீங்க என்னுடைய எழுதுகோள் நிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. உடனே வியாசர் மனசுல நினைப்பாரு, சரி இந்த கண்டிஷன் நாம் ஒத்துக்கலன்னா
அப்புறம் வந்து விநாயகர் ஒத்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லுவாரு. சொல்லிட்டு இவர் ஒரு பதிலுக்கு ஒரு கண்டிஷன் போடுறாரு. அது என்ன கண்டிஷன்னா, நான் சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் அனைத்துக்கும் நீங்கள் அர்த்தம் புரிந்து கொண்டு எழுத வேண்டும் அப்படின்னு ஒரு பதில் கண்டிஷன் போடுறாரு. விநாயகரும் சரின்னு சொல்றாரு. ஸோ 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட்ல இந்த மகாபாரத காவியம் வந்து அரங்கேற்றம் ஆகுது. 1,00,000 ஸ்லோகங்கள் சொல்றாரு. சொல்ல 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 பகவான் இது விநாயகர் எழுதிட்டே வர்றாரு. அப்ப சில இடத்துல வந்து இவருக்கு வேதவியாசர் ஒரு நேரம் ஒரு அவகாசம் தேவைப்படுது. அதுக்காக அவர் என்ன சொல்லணும்னா, இரட்டை அர்த்தமுள்ள ஸ்லோகங்களா சொல்லும் போது விநாயகர் பெருமான் அங்க வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவார். ஏன்னா அவர் வந்து அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் நேரமாகும்னு சொல்லிட்டு அந்த அர்த்தத்துக்கு நேரமாகும் போது இவர் அடுத்த ஸ்லோகத்தை தயாரிடுவார். இப்படி சொல்லி 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 கொஞ்சம் முடிகிற ஸ்டேஜில் பார்க்கும்போது திடீர்னு அந்த எழுத்தாணி உடஞ்சி போதும். விநாயகர் பெருமான் உடனே என்ன செய்வார்னா, தந்தத்தை உடைச்சி அந்த அந்த மீதி இருக்க அந்த மகாபாரதத்தை எழுதி அற்புதமாக முடிச்சுப்பார். இப்படி ஒரு லீலை வந்து பகவான் விநாயகமூர்த்தி வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் இல்லாட்டினா இந்த மகாபாரதம் நமக்கு கிடைச்சிருக்காது. அப்படி ஒரு விசேஷமான மகாபாரதம் வந்து நமக்கு 1,00,000 ஸ்லோகங்கள். இந்த மகாபாரதத்தில் எல்லா விஷயங்கள் எதுவுமே இல்லை. எல்லா தர்மங்களும் எல்லா சாஸ்திரங்களும் இந்த மகாபாரதத்தில் மண்டி கிடக்குது. இது ஒன்னே போதும் இந்த சம்சார வாழ்க்கையில நாம் எல்லாம் அறிந்து கொள்வதற்கு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காவியம். இதில் தான் பகவத்கீதையும் அடங்கியிருக்கு. 18,000 ஸ்லோகங்கள் மட்டும் இதில் பகவத்கீதையில் இருக்கு. அவ்வளோ விசேஷமான மகாபாரத காவியம் நமக்கு ஆதி காவியம் கிடைச்சிருக்குன்னா இன்றைக்கு நாம் கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த பகவான் இது விநாயகமூர்த்தி அவருடைய அனுகிரகத்தால் கிடைச்சிருக்குன்னா அது மிக ஆகாது. இது ஒரு திருவிளையாடல். அடுத்த திருவிளையாடல் பார்த்தீங்கன்னா, ஔவையார் சொர்க்கத்துக்கு போகிறது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமயம் வந்து சேரமான் பெருமாள் நாயனாரும் ஔவையாரும் வந்து மிகவும் நெருங்கிய நண்பர்கள். எப்பயுமே அவங்க ஆன்மீக விஷயங்களை வந்து எப்பயுமே கலந்து ஆலோசித்தே இருப்பாங்க. அவ்வளோ நெருக்கமான ஒரு நண்பர்கள். ஒரு சமயம் இந்த சேரமான் நாயனாரும் சுந்தரரும் இவங்க 2 பேரும் கைலாயத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. போகும்போது அந்த சேரமான் நாயனாருக்கு வந்து தோணுது, அடடா நம்மளுடைய நண்பராகிய ஔவையாரை வந்து அந்த மூதாட்டியை விட்டுட்டு போயிட்டோமே, அவங்களையும் கூட்டிட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இதை ஔவையார் வந்து அப்ப விநாயகரை பூஜை பண்ணிட்டு இருக்காரு. இதை உடனே மேல அவங்க போறதை இவங்க பார்த்துட்டாங்க. ஔவையார் பார்த்த உடனே அவங்களுக்கும் அவங்களோட போகணும்னு ஆசை வந்து அவசரமா பூஜை பண்றாரு. அப்ப விநாயகர் சொல்றாரு, அவை பாட்டியே பொறும் அவசரப்பட வேண்டாம், நீங்க நிலையானமா வந்து பூஜை பண்ணுங்க. நீங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு முன்னாடி நான் உங்களை வந்து கைலாயத்தை சேர்த்துறேன், கவலைப்படாதீங்க, பொறுமையா செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஔவையாரும் பொறுமையா பூஜை பண்றாங்க. பொறுமையா பூஜை பண்ணி நெய்வேத்தியம் காமிச்சு ஆரத்தி காமிச்சு அழகா அது முடிச்சதுக்கு அப்புறம் விநாயகர் பெருமான் என்ன பண்றான்னா, தன்னுடைய துதிக்கையால நேர கைலாயத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறாரு. சேர்த்ததுக்கு அப்புறம் பல மணி நேரம் கழிச்சுதான் சுந்தரரும் இந்த நாயனாரும் சேரமான் நாயனாரும் வர்றாங்க. வந்துட்டு அங்க பார்த்தா ஔவையார் அவங்களுக்கு முன்னாடி அங்க நிக்கிறாங்க அந்த கைலாயத்துல. இவங்களுக்குலாம் ஒரே ஆச்சரியமா இருக்கும். இப்படி பல லீலைகள் வந்து நம்ம இது விநாயகர் பெருமான் பண்றாரு. இதுக்கப்புறம் வந்து கடைசியா ஒரு லீலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிதம்பரம் பக்கத்துல திருநாரையூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல வந்து பொல்லா பிள்ளையார் அப்படின்னு ஒரு ஸ்தலம், பிள்ளையார் அங்க ரொம்ப சக்தி வாய்ந்த பிள்ளையார். அந்த ஸ்தலத்துல அவருக்கு வந்து நிறைய பேருக்கு அருள் பாலிக்கிறாரு. அங்க வந்து அந்த மூர்த்திக்கு நித்தியம் அர்ச்சனை பண்ணக்கூடிய ஒரு அர்ச்சகர் இருக்காரு. அவரு நித்தியம் அர்ச்சனை பண்ணிட்டு எல்லா ஒரு அனுஷ்டானங்க கடைபிடிச்சிட்டு இருக்காரு. ஒரு நாள் அவர் அவசரமா வந்து வெளியூருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. அப்ப என்ன பண்ணுவான்னு, அவருக்கு ஒரு மகன் இருக்காரு, பாலகன், ஒரு 6-7 வயசு கூட இருக்காது. அவனை வந்து நான் ஊருக்கு போறேன் கண்ணா, நீ தான் வந்து எனக்கு பதிலா பூஜை பண்ணணும், அபிஷேகம் பண்ணி ஆரத்தி காமிச்சு நெய்வேத்தியம் காமிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊருக்கு போயிடுவார். அடுத்த நாள் வந்து அவங்க அம்மா வந்து அவனுக்கு ஸ்நானம் பண்ணி அவனுக்கு பட்டாடெல்லாம் உடுத்தி ஒரு கையில இது பூக்குடைய கொடுத்து இன்னொரு கையில வந்து நெய்வேத்தியத்துக்காக அந்த அன்னம் தயாரிச்சு இன்னொரு கையில இருந்து ஜலம் கொடுத்து பால் ஒரு பக்கம் கொடுத்து எல்லாம் எடுத்துட்டு அவன் போறான். போய் நேரம் அந்த கோயிலுக்கு, அந்த திருநாரையூர் கோயிலுக்கு போறான். அப்படி பொல்லா பிள்ளையார் பார்க்கறதுக்கு அங்க போய் வந்து நிர்மலையெல்லாம் கழிச்சிட்டு எல்லாம் இது அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி கடைசியா நெய்வேத்தியம் வைக்கிற. அப்படி அன்னத்தை வச்சு, விநாயகனே நான் அன்னத்தை வச்சிருக்கேன் எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிற. அப்படி விநாயகர் அசைய மாட்டாரு.
மீண்டும் சொல்லுவார், விநாயகனே நான் வந்து வச்சிருக்கிறேன், நைவேத்தியம் வச்சிருக்கேன், எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அசைய மாட்டாரு. இவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் எங்க அப்பா நித்தியம் உனக்கு நைவேத்தியம் வைக்கிறாரு, நீ சாப்பிட்ற, நான் வச்சா மட்டும் சாப்பிட மாட்டிய, இது என்ன நியாயம்? நான் சின்ன பிள்ளைனாலும் வந்து என்னை வந்து உதாசீனப்படுத்துறியா அப்படின்னு வந்து சொல்லுவாரு. அப்பயும் அசைய மாட்டார். உடனே அவன் வந்து சீக்கிரம் சாப்பிடுப்பா, நான் வந்து எங்கள் நண்பர்களாக இருக்காங்க, அவங்ககிட்ட போய் நான் விளையாடணும், பம்பரம் விளையாடணும் அப்படின்னு ரொம்ப மழையிலேயே சொல்லுவோம். அப்பயும் அசைய மாட்டார். நீ இப்போ சாப்பிடலாம், நான் உன்னுடைய இதுலேயே வந்து கர்ப்பகத்திலே நான் தலையை முட்டிட்டு உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த சிறுவன் வந்து அந்த விநாயகரோட தொப்பையில் வந்து முட்டிக்குவான். அது கருங்கல் தானே, ஆனால் முட்டினாலும் அது வந்து உள்ளார ஸ்பாஞ்சு மாதிரி அவனுக்கு இருக்கான். பகவான் வந்து அவனுக்கு வந்து காயமாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு எந்த இதுன்னா அப்படியே உள்ளார போயிட்டு வருவான். இதெல்லாம் நிஜமாக நடந்தது. இதெல்லாம் வந்து நம்ம நம்பணும். அப்படி போயிட்டு வந்துச்சான். இப்படி பண்ணோன்னே ரொம்ப தூரம் அவன் முட்டி மோதுனதுக்கப்புறம் அவன் மேலே ஒரு இரக்கம் கொண்டு பகவான் பிரத்யட்சமாகி அந்த அன்னத்தை வந்து அழகா வந்து சாப்பிட்டுட்டுறான். இவனும் சரி, சாப்பிட்ட உடனே இவனும் கிளம்பிடுவான் வீட்டுக்கு. அந்த எல்லா இது அந்த பாத்திரம்லாம் எடுத்துட்டு நேராக வீட்டுக்கு போவான். அம்மா கிட்ட போய், கனடா என்னடா பூஜைலாம் பண்ணியா, எல்லாம் பண்ண, சரி பிரசாதம் கொடுறா அப்படின்னு சொன்ன. பிரசாதம் பிள்ளையார் சாப்பிட்டுட்டாருமா அப்படின்னா. என்னடா சொல்றேன்னு. ஆமாம்மா, பிள்ளையார் தாம்மா சாப்பிட்டாரு. ஏண்டா உங்க அப்பா காலங்காலமா பூஜை பண்ணிட்டாரு, இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல. உங்க தாத்தா, உங்க முத்தாத்தா எல்லாரும் பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் சாப்பிடாத பிள்ளையாரு நீ வச்சு சாப்பிட்டாரா? நீ என்னடா பொய் சொல்றியாடா அப்படின்னு. பொய் சொல்லாத, ஒழுங்கா சொல்லல. அம்மா நான் நிஜமா சொல்றேம்மா, பிள்ளையார் தான் சாப்பிட்டாருங்க. இந்த அம்மாவுக்கு எவ்வளவு தூரம் கேட்டும் அவன் சொல்லலை. சரி, அடுத்த நாள் இதே மாதிரி போறான், இதே மாதிரி அன்னம் வைக்கிறான், திரும்பவும் பிள்ளையார் சாப்பிட்றாரு. அடுத்த நாள் வந்துடுறான். 3வது நாள் அவங்க அப்பா வந்துடுறாரு. அவங்க அப்பா வந்துன்னா அவரோட மனைவி வந்து, பாருங்க உங்க பிள்ளைய பாருங்க, 2 நாளா போறான், நைவேத்தியம் வைக்கிறான், வந்து பிள்ளையார் சாப்பிட்டான்னு வந்து பொய் சொல்லிட்டு இருக்கான், நீங்க கண்டிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு உடனே அவங்க அப்பா வந்து அங்கே மிரட்டுவாரு. ஏய் மரியாதையா சொல்லு, பிள்ளையார் சாப்பிட்டாருன்னு. ஆமாப்பா சாப்பிட்டான்னு. உடனே அவனை தரன்னு கோயிலுக்கு அழைச்சிட்டு போய், திருநாறு கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் அங்கே போய் சாப்பிட சொல்கிறான் அப்படின்னு சொல்லி நைவேத்தியம் வைப்பாங்க. சாப்பிட சொன்னேன். அவன் வந்து இப்போ அப்படி பிள்ளையாரே வந்து வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். அசையவே மாட்டார். திரும்ப அதே மாதிரி கேட்பான். கடைசியாக நைவேத்தியம் சாப்பிட்டது நீயே, ஆனால் அடி விழுறது எனக்கா? இது என்ன நியாயம்? நீ மரியாதையாக சாப்பிடு அப்படின்னு அதட்டி கேட்பான். அப்பயே கடைசியா நீ வந்து இப்போ நீ சாப்பிடலன்னா நான் வந்து பொய் சொல்ல எனக்கு பட்டம் வந்துடும், இது உனக்கு தேவையா? உன் பக்தன் இப்படி இழிவுபடுறது நீ உனக்கு புரியுமா அப்படின்னு சொன்னோடனே கடைசியா விநாயகர் வந்து பிரத்யட்சமாகி அந்த அன்னத்தை அப்படியே சாப்பிட்ட உடனே அவங்க அப்பாவுக்கு வந்து, இத்தனை நாள் நான் பூஜை பண்ணேன், நான் பக்தி செஞ்சேன், ஆனால் எனக்கு கிடைக்காத ஒரு இது ஒரு பிரத்யட்சமான இது பகவான் உனக்கு கிடைச்சிட்டாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவார். இப்படி வந்து விநாயகரோட லீலைகள் அனந்தமாக இருக்குது. அனந்தம்னா ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் அதெல்லாம் எல்லா லீலைகளும் நமக்கு ஸ்மரிக்கிறதுக்கு நமக்கு நேர காலம் அவகாசம் இல்லை. இதோட நம்ம இந்த விநாயகரோட திருவிழாவில் நாம் ஸ்மரித்ததுனால அடுத்ததான் நமக்கு கொடுக்கப்பட்ட டாபிக் போவோம். அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட டாபிக் தலைப்பு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, குரு மகிமை, நாம மகிமை. இந்த ரெண்டையும் தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். இந்த ரெண்டையும் வந்து நம்ம ஒவ்வொரு ஜீவனுக்கும் நம்ம கேட்க வேண்டிய ஒரு விசேஷமான ஒரு தலைப்பு. தயவு செஞ்சு எல்லாரும், எத்தனையோ நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, ஆனால் அதெல்லாம் நம்ம விட்டுட்டு நம்ம கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா இது வந்து நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப விசேஷமான ஒரு தலைப்பு. எல்லாரும் இதை நம்ம கேட்டு தான் நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு விண்ணப்பம். குரு மகிமை அப்படின்னா, குருனா யாரு, அவர் எப்படிப்பட்டவர், அவர் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த வகையில நமக்கு உதவ போறாரு அப்படிங்கறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது தமிழ்ல வந்து ஒரு பழமொழி இருக்கு, குரு இல்லா வித்தை பால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குரு இல்லாட்டினா அந்த வித்தை வந்து நமக்கு செல்லுபடி ஆகாது. எப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு லௌகிகமா நான் சொல்றேன். இப்ப ஒரு பானை செய்ய கொயவன் இருக்கார். அவர் வந்து அந்த ராட்டத்தை சுத்தி அந்த தண்ணி விட்டு அந்த களிமண்ணை போடுறாரு. போட்டு கை இப்படி பண்றாரு. பண்ணோடனே ஒரு பானையோ இல்லை எந்த ஒரு ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பு கொண்டாடுறாரு. அப்படி கொண்டாடுறதுக்கு அவரு எத்தனை வருஷம் ஒரு அனுபவம் வந்து இருந்திருக்கணும். அந்த அனுபவத்தை வச்சுட்டு தான் அவர் பண்றாரு. ஆனா அதே வந்து நாமளும் அந்த ராட்டினத்தை சுத்தி நம்ம தண்ணி ஊற்றி அந்த களிமண் போட்டா நம்ம கைக்கு வந்துருமா? வராது.
ஏன்னா அதுக்கு நிறைய அனுபவம் வேணும், அது கத்துக்கணும். அப்ப அவர்கிட்ட போய் எனக்கு இதை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னாதான் அவருக்கு நமக்கு அந்த அந்த கலையை நமக்கு கிடைக்கும். எப்படியே ஒரு 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 தச்சு ஆசாரிட்ட போறோம், அவருடைய வேலைக்குன்னா அவர்கிட்ட நம்ம கத்துக்கணும். இது இல்லாம இன்னைக்கு ஒரு வக்கீலுக்கு படிக்கிறோம் வச்சுக்கோங்களேன், பிஎல் படிச்சலாம், எம்எல் படிச்சிடலாம். ஆனால் அதையும் படிச்சுட்டு நீங்க கோர்ட்ல போய் வாதாட முடியுமா? முடியாது. அதுக்கு ஒரு சீனியர் லாயர் கிட்ட ஒரு அப்ரெண்டிஸா போகணும். அவர்கிட்ட 1 வருஷமோ 2 வருஷமோ 5 வருஷமோ நீங்க என்ன பண்ணணும், ஒரு பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் நீங்க வாதாட கோர்ட்டுக்கு போய் உங்களால வாத முடியும். இப்படி லௌகீகமா ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஒரு குரு தேவைப்படுதுன்னா, இந்த அண்ட சராசங்களை இது சிருஷ்டி பண்ண பகவான் அழகா பண்ணி அதை சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்னு பண்றா இல்லையா, அப்படிப்பட்ட பகவான் அறியறதுக்கு அவரை நம்ம நேரில் பார்க்கறதுக்கு, ஒரு தரிசனம் கிடைக்கிறதுக்கு ஒரு குரு இல்லாமல் நம்மளால் பார்க்க முடியுமா? அதுக்கு தான் நம்ம குருங்கிறது என்னன்னா, ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்றாங்க, குரு அனுகிரகேன புமான் ஸ்ரீ பூர்ணக பிரசாந்தையே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வருது. அந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜீவன் பூர்ணத்துவம் அடையணும்னா ஒரு குரு இன்றியமையாதவராக இருக்கிறாரு. எப்படின்னா அதுக்கும் ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம கிட்ட ஒரு தங்கம் இருக்கு, அந்த தங்கத்தை கொண்டு போய் ஒரு பொற்கொள்ளத்தை கொடுத்தா அவர் என்ன செய்வாரு, அந்த தங்கத்தை நெருப்புல காமிச்சு புடமாக்குவார். புடமாக்கும் போது என்ன ஆகும், அந்த தங்கத்தில் இருக்க அழுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போய் கடைசியில புடமிட்ட தங்கமா ஆகும். அதே போலதான் நாம குருநாதர் நமக்கு கிடைக்காததுக்கு முன்னா நம்ம கிட்ட இருக்கிற பல தோஷங்கள் இருக்கும். அதாவது காம, குரோத, ஆச்சரியம், லோபம் அப்படின்னு அந்த 6 வகையான இது இருக்கு. அந்த இதெல்லாம் ஒரு குருநாதரோட சங்கமம் கிடைக்கும் போதுதான் அந்த அந்த அழுக்கெல்லாம் நமக்கு போய் நம்மள ஒரு உத்தமமான ஒரு நிலைக்கு கொண்டு போய் கடைசியில பகவானோட பாதத்துல நம்மளை சரணடைய வைப்பாரு. அதுக்கு தான் குருங்கிறது ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம். அதாவது ஒரு குரு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளோட வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும்னு நம்ம நினைச்சு பார்க்கணும். அது அர்த்தமற்றதா தான் இருக்கும். அதாவது வாழ்க்கைங்கிறது என்னன்னா, இது குரு வர்றதுக்கு முன்னாடி நம்மளோட வாழ்க்கை என்னன்னு நமக்கே புரியாது. ஒரு திக்கு தெரியாது, எதுக்காக வாழறோம், எப்படி நாம இருக்கணும், பகவான் அடையத்துக்கு என்ன மார்க்கம், இதெல்லாம் நமக்கு தெரியாது. அதாவது ஒரு 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 உதாரணம் சொல்லணும்னா, இப்ப நாமளே ஒரு கார்ல பயணம் பண்றோம், ஒரு சென்னைக்கு போறோம். சென்னைக்கு போகணும்னா நாம போகும்போது ஒரு 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 வழிபோக்கன்ட்டு நம்ம கேட்கிறோம், ஐயா நான் சென்னைக்கு போகணும், எப்படி நான் எந்த மார்க்கமா போனா நான் சென்னை அடைய முடியும்னு கேட்டேன். அவர் என்ன சொல்றாரு, ஐயா இங்க இருந்து நேரா தருமபுரி போங்க, பிறகு கிருஷ்ணகிரி, அப்புறம் வேலூர், காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், சென்னை இப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, போயிடுவார், வழியை காமிச்சிட்டு போயிடுவார். ஆனா ஒரு குரு அப்படி கிடையாது. அவரு வழியையும் காமிப்பாரு, ஒரு வழிகாட்டியா இருப்பாரு, வழி துணையாவும் இருப்பாரு. நம்ம கூடயே எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு சேர்த்து விட்டுட்டு அதுக்குண்டான பலனையும் கொடுப்பாரு. அப்படிங்கறதான் ஒரு குருவோட ஒரு இன்றியமையாத ஒரு வேலை. அப்படி அந்த மாதிரி ஒரு தான் குருவோட நம்ம போற்றி வாழ்றோம். இந்த குரு இவருடைய அனுகிரகம் எப்படின்னா, எப்படி சொல்றது, அதாவது இகலோக சுகங்களும் பரலோக சுகம் கொடுக்கக்கூடியது குரு மட்டும்தான். இப்ப நம்ம இகலோக சுகம் வேணும்னா ஒரு சிந்தாமணி இருந்தா போதும், நம்ம என்ன வேணுமோ அது அந்த சிந்தாமணி நம்ம கொடுத்துரும். உதாரணத்துக்கு எனக்கு நிறைய பணம் வேணும்னா அந்த சிந்தாமணி இருந்துச்சுன்னா போதும், நம்ம கையில் ஒரு மோதிரமா போட்டாவோ இல்லை வாரமா போட்டாவோ அந்த இது கிடைச்சிரும். எனக்கு நிறைய கார் வேணும், பங்களா வேணும், நல்ல ஒரு இது வேணும், சொபிஸ்டிகேட் லைஃப் வேணும், எல்லாமே கிடைக்கும். அதே இது ஒரு தேவலோகத்து சௌக்கியங்கள் கிடைக்கும்னா அதுக்கு என்ன வேணும்னா காமதேனும் கற்ப விருஷம் வேணும். இதெல்லாம் இருந்துதான் கேட்டீங்கன்னா நிச்சயமா இருந்துச்சு. இப்ப இருக்கான்னு அது நம்ம சொல்ல முடியாது. நமக்கு அப்ப அந்த காலத்து இருந்தது, அது இப்ப நமக்கு அந்த ஒரு யோகியதை நமக்கு கிடையாது. அதெல்லாம் நம்ம கண்ணில் கிடைக்கிறது இல்லை. ஸோ இப்படி. ஆனா இந்த ரெண்டுமே என்னன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் நிலை இல்லாதது. இது ஒரு சுகம். அதாவது இந்த சுகத்துக்கு நமக்கு எதிர்மறைங்கிறது துக்கங்கிறது ஒண்ணு இருக்கு, ஆனா ஆனந்தங்கிறது ஒண்ணு இருக்கு. அந்த ஆனந்தத்துக்கு எதிர்மறைங்கிறது கிடையாது. ஆனந்தத்துக்கு வேற எதுவுமே இல்லை, அதுதான் லாஸ்ட் எவர் லாஸ்டிங். அது அந்த ஆனந்தத்தை கொடுக்கறது யாருன்னா குருநாதர் மட்டும்தான். அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ஆனந்தத்தை எப்படி கொடுக்கறான்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜீவன் ஒரு உத்தமமான ஒரு நிலைக்கு வர்றார் அப்படின்னு பகவான் தெரிஞ்சிடும். அப்ப என்ன செய்வான்னா அந்த ஜீவனை அந்த உத்தமமான குரு கிட்ட தள்ளி விட்டுருவார்.
தள்ளி விட்டோன்னா அடுத்ததா குருநாதர் என்ன செய்வாரு, அவர்கிட்ட இருக்க இந்த தோஷங்களை கலைக்கிறது, அது அவங்களுக்கு ஒரு சச்சங்கத்தை தள்ளி விடுவாரு. எப்படி இன்னைக்கு நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க ஒரு சச்சங்கத்தை, அப்படித்தான் இதெல்லாம் வந்து ஒரு குரு விசேஷம். நீங்க வந்து இங்க உட்காடுறீங்க, இங்க வந்து சத்சங்கத்தை கேட்கறீங்க, காதால பகவானோட குணத்தை கேட்கறீங்க, அவரோட கல்யாண குணத்தை கேட்கறீங்க. எல்லாமே நீங்க நினைக்கிறது, நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க, ஏதோ நீங்க ப்ரோக்ராம் இருக்கு வந்துட்டோம், அப்படி கிடையாது. யூ ஆர் ஆல் சோசன் பை காட். எல்லாம் வந்து நமக்கு தெரியாது, ஆனா இதெல்லாம் வந்து ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு இது. அப்படி அந்த மாதிரி வந்து நீங்க வந்து இங்க உட்காந்து நம்ம மனித தோஷங்கள்லாம் போய் ஒரு உத்தமமான நிலை வரத்துக்கு தான் இதெல்லாம் ஒரு இது. இதெல்லாம் வந்து என்னென்ன ஒரு சீசனிங் ஆஃப் மைண்ட். அதுதான் இப்படிதான் நம்ம குரு வந்து நமக்கு சொல்றாரு. அப்புறம் ஒரு குரு வந்து எப்படி அப்படின்னா, தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருவுருள் சிந்தித்தல் தானே அப்படின்னு சான்றோர்கள் சொல்றாங்க. அதான் வந்து குருவோட திருமேனி எப்பயுமே நம்ம அவரை வந்து தரிசனம் பண்றது நமக்கு அவ்வளோ சாலச் சிறந்தது. மேலும் அவருடைய திருநாமத்தை எப்பயுமே சொல்லிட்டே இருக்கும். அதுதான் ஒரு சிஷ்யனோட கடமை. மேலும் அவருடைய திருவார்த்தை கேட்டல்னா அவருடைய உபதேசம், ஏதோ ஒரு உபதேசம் இருக்கும். அது மந்திர உபதேசமா இருக்கலாம், எந்த உபதேசம் இருக்கலாம். அந்த உபதேசத்தை நம்ம நாளும் நம்மளோட அனுஷ்டானத்தை கொண்டாடணும். அனுஷ்டானம்னா நம்மளோட டெய்லி அந்த ஒரு இதுல வந்து நம்ம ஒரு பூஜை பண்றோம், புனஸ்காரங்கள் பண்றோம், பாராயணம் பண்றோம், இதெல்லாம் வந்து அது அனுஷ்டானங்கிற சொல்றது. அப்படி அந்த திருவார்த்தைகள். அப்புறம் தெளிவு குருவின் திருவுருள் சிந்தித்தல் தானே. எப்பயுமே அவருடைய ஸ்மரணை, அவருடைய வந்து உருவை வந்து நாம தியானம் பண்ணிட்டே இருக்கணும். இப்படி இருந்தால் அந்த குருவோட பரிபூரமான கடாட்சம் நமக்கு கிடைக்கும்னு நமக்கு சான்றோர்கள் நமக்கு சொல்றாங்க. அதனால வந்து அப்பதான் வந்து ஒரு ஜீவன் வந்து ஒரு உத்தமமான ஒரு கதியை வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. இப்ப அடுத்ததா வந்து நம்ம பார்க்க போறது வந்து நாம மகிமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, எத்தனையோ மகான்கள் வந்து இந்த நாமத்தை வந்து நமக்கு அதனுடைய பெருமையை விவரிச்சிருக்காங்க. ஆனால் அது வந்து எல்லா மகான்களையும் நாம் வந்து ஸ்மரிக்கிறதுக்கு உண்டான நேரம் நமக்கு இல்லாம ஒரு சில மகான்கள் வந்து அந்த நாமத்தோட பெருமை எப்படி நமக்கு உணர்த்துறாங்க அப்படிங்கிறத நாம் பார்ப்போம். இந்த ராமநாம மகிமை வந்து இந்த உலகத்துக்கு பல பேர் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா பல யுகங்களா ராமநாமத்தை உச்சரித்தே கொண்டு வந்திருக்க யாருன்னா சிவபெருமான். ஏன்னா நீங்க நினைக்கலாம் சைவத்தை சேர்ந்தவர் தான் சிவபெருமானு, ஆனா வந்து அவர் ராமநாமத்தை உச்சரிக்கிறான்னு. ஆமாம், நிச்சயமா. ராமங்கிறது ஒரு பொதுவான ஒரு இது. ராமங்கிற அக்ஷரம் எப்படி வந்தது தெரியுங்களா? ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிறது வந்து ராவும், ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிறது மாவும் ரெண்டும் சேர்ந்த ராம அப்படின்னு. அதனால இது வந்து சைவமும் கலந்திருக்கு, வைணமும் கலந்திருக்கு. அதனால இது வந்து ஒரு பொதுப்படையான ஒரு நாமம். இந்த ராமநாமத்துக்கு இணை ஈடு எதுவுமே கிடையாது. பகவானே சொல்றாரு, தன்னை விட தன்னுடைய நாமத்துக்கு அவ்வளோ வீரியம்ங்கிறாரு, அவ்வளோ பவருங்கிறாரு, தன்னை விடன்னு சொல்றாரு. அப்ப அந்த நாமத்துக்கு எவ்வளவு பிரதானம் கொடுக்குறாங்க, எவ்வளவு ஏற்றம் கொடுக்குறாங்க பாருங்களேன். இப்ப இன்னொரு சந்தேகம் கூட நமக்கு வரும். திரேதா யுகத்தில் தானே வந்து ராமர் அவதரிச்சாரு, ஆனா அதுக்கு முன்னாடி எப்படி சிவபெருமான் வந்து இந்த ராமநாமத்தை உச்சாரணம் பண்ணியிருக்காருன்னு ஒரு சந்தேகம் நமக்கெல்லாம் வரலாம். அது நியாயமான சந்தேகம். ஏன்னா இந்த ராம அப்படிங்கிற ஒரு அக்ஷரம் வந்து எதில் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அதுல வந்து ஒரு ஸ்லோகம் வருது, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரம் தத்துவம் ராமணவரம். இது வந்து ராமகன்னு பல இடத்துல வந்து இது வருது. அது அப்ப அந்த 1000 சகஸ்ரநாமம் வந்து ராம அப்படிங்கிற ஒரு நாமமும் பகவானுக்கு ஏற்கனவே இருந்திருக்கு. இது ஏதோ புதுசா வந்து ராமருக்கு வச்சதுன்னு இல்லையா, ஏற்கனவே இருந்ததுதான். இந்த ராம அப்படிங்கிறது விஷ்ணு சகஸ்ரநாமம்ல பல இடத்துல வருது. அந்த நாமம் தான் இந்த திரேதாயுகத்துல முன்னாடி, அதுக்கு முன்னாடி வந்து பரசுராமர் அவதாரம் நடக்குது. அவருடைய பேரும் ராமர் தான். ஆனா அவர் வந்து இந்த பரசை ஏந்திருக்கனால, அந்த கலப்பை ஏந்திருக்கனால பரசுராமர்னு ஒரு பேர் வந்திருக்கு. அதனால வந்து அதுக்கு முன்னாடி ராமங்கிறது அந்த அக்ஷரம் அந்த நாம வந்திருக்கு. அதனால வந்து புதுசா இல்லை, ஆதி காலம் தொன்று தொட்டே நாராயணுக்கு அந்த நாமம் இருக்கு. அதனாலதான் அந்த ராமநாமம் சிவபெருமான் உச்சாரணம் பண்ணிட்டே இருக்காரு. இந்த சமயத்துல வந்து பார்வதி தேவி நம்ம மேல இருக்க ஒரு கரண்ல ஏற்பட்டு நமக்காக சிவபெருமான் கேட்கிறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுவாமி, இந்த இயந்திர வாழ்க்கையில இந்த கலியுகத்துல
எத்தனையோ பேர் வந்து இந்த ஒரு அந்த கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் நித்தியம் வந்து 1000 நாமங்கள் சொல்ல முடியுமா? அதுக்கு அவங்களுக்கு அவகாசம் இருக்கா? அவங்களால முடியுமா? இதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது சிவபெருமான் ஒரு விடை சொல்லுவாரு. என்னன்னா, ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்நாம தத்துல்யம் ராமநாம வரானனே. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, நீ வந்து ராம 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 அப்படின்னு 3 தடவை சொன்னீங்கன்னா ஒரு சகஸ்ரநாம ஆவர்த்தனம் பண்ண மாதிரி ஒரு கணக்கு. அதாவது 3 தடவை நீ ராம சொன்னா 1000 கணக்குங்கிற. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராமங்கிறத அக்ஷரத்தை 2ஆ பிரிச்சுக்குவோம். ரா ம, இந்த 2ஆ. ராங்கிறது பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்தில் யாரா ல வா ந அப்படின்னு ஒரு 5 இது வரிசையில் அதில் 2ஆவதா வருது ரா வருது. அப்போ அதுக்கு வந்து 2ங்கிற ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க, சரியா, சமஸ்கிருதத்தில். அடுத்தது வந்து மாக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாங்கிறது 4 பா வரும். அதை முடிஞ்சு அடுத்ததாக வந்து மாங்கிறது வரும். அந்த 5ஆவது அக்ஷரம் வந்து மா. அதுக்கு வந்து 5ங்கிறது கொடுக்குறாங்க. இப்போ 2 × 5 எவ்வளோ வருது? 10. அதையே 3 தடவை சொல்லி பாருங்க. 10 × 10 × 10 அப்போ எவ்வளவு? 1000. அப்போ ஒரு 3 தடவை ராமன்னு சொன்னா 1000 நாமங்கள் சொன்னதுக்கு பலன் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்க விஷ்ணு ஒரு தடவை நீங்க பாராயணம் பண்றது கஷ்டப்பட்டு பண்றது இல்லையா? ராமன் ஒரு எளிமையா சொல்றத எவ்வளவு எளிமையா இருக்கு. அப்ப அந்த ராமநாமத்தோட வைபவம் எப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னா சத்தியமா எனக்கு தெரியாது. எல்லாம் என்னுடைய குருநாத மகாரணம் ஸ்ரீ ஸ்ரீ முரளி சுவாமிகள் அவருடைய அனுகிரகத்தால் அவருடைய உபன்யாசத்தில் பலதும் கேட்டதுல வந்து அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சிந்தனை துளிகளை நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அவ்வளவுதான் வழிய எனக்கு பெருசாலாம் தெரியாது. ஓகேங்களா? இப்போ இதனாலே வந்து இப்போ இதை வந்து இப்போ காசி வந்து ஒரு விசேஷமான க்ஷேத்திரம், எல்லாருக்குமே தெரியும். மொத்தம் பாரத தேசத்தில் வந்து சப்த மோட்சபுரிகள் இருக்கு. மோட்சபுரினா 7 ஸ்தலங்களில், இந்த 7 ஸ்தலங்களில் ஒரு ஜீவனோட உயிர் போயிடுச்சுன்னா நேராக கைலாசமோ வைகுண்டமோ ஸ்ரீபுரமோ எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு அவங்க போயிடுவாங்க. அவங்க என்ன பாவங்கள் என்ன பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு அங்கே ஸ்ட்ரைட்டாக டிக்கெட் அங்கே வந்து அவங்களுக்கு ரிசர்வ்ட் ஆல்ரெடி. அப்படி ஒரு மோட்சபுரி வந்து 7 சப்தபுரியில் வந்து ஒரு மோட்சபுரி வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அதுதான் காஞ்சிபுரம். மீதி எல்லாமே வந்து நார்த் இந்தியாவில் இருக்குது. ஸோ அந்த 6மே நார்த் இந்தியாவில் இருக்குது. அதில் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு க்ஷேத்திரங்கிறது காசி. அது வந்து சிவபெருமானுக்கு ரொம்ப ஒரு இஷ்டப்பட்ட ஒரு க்ஷேத்திரம். அந்த காசியில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை பிணங்கள் சடலங்கள் வருதோ அத்தனை சடலங்களும் பகவான் வந்து மணிகர்ணிகா காட்டுன்னு ஒரு காட்டு இருக்கு, அதாவது ஒரு சுடுகாடு இருக்கு. அந்த காட்டில் தான் வந்து அவர் உட்காந்துப்பார். வர சடங்களை எடுத்து தன்னுடைய தொடையில போட்டு அந்த சடலத்தோட வலது காதில் ராம 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 அப்படின்னு ஒரு 3 தடவை அந்த ராமநாமன் சொல்லி அவளும் முக்திக்கு அனுப்புறாருங்கிறது ஐதீகம். ஐதீகம் மட்டும் இல்லை, அதுதான் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் நீங்க காசிக்கு போனோன்னா அந்த காசியில் அந்த கல்வெட்டில் நீங்க படிக்கலாம். இந்த காட்சியை யாரு பார்த்துருக்கானோ அதுக்கு நமக்கு ப்ரூஃப் இருக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு தடவை காசிக்கு வந்து அவர் போகும்போது ஒரு காசியில கங்கையில படகுல போயிட்டு இருக்காரு. அப்ப இந்த காட்சியை தத்ரூபமா பார்க்கிறார். அப்படி ஒரு விசேஷம். ஏன்னா தத்ரூபம் பார்த்து அவர் வந்து அப்படி ஒரு புலகாயுதமாகி ஒரு பாவ நிலைக்கு போயிடுறாரு ராமகிருஷ்ண பரமஹம்சர். அப்படி ஒரு விஷயம் இந்த இதுவும் அந்த கல்வெட்டில் இருக்கு. இதெல்லாம் வந்து நிஜமா நம்ம வந்து இதெல்லாம் நாம நம்ப முடியாம கூட இருக்கலாம். ஆனா நீங்க எல்லாம் போய் பார்க்கணும். இதெல்லாம் கல்வெட்டில் அங்கே போய் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு இது தத்ரூபமா நடந்துட்டு இருக்கு. இது எப்படின்னா அந்த 3 தடவை ராம ராமன் அந்த மந்திரத்தை எப்படி சொல்றாங்கன்னா தாரக மந்திரமா சொல்றாரு. தாரக மந்திரம் அப்படின்னா என்னன்னா தாண்டது. அதாவது ஒரு ஜீவன் வந்து இந்த சம்சார உலகத்திலிருந்து அந்த சம்சார கடலில் தாண்டி வைகுண்டத்துக்கு அனுப்புறாரு இல்லையா, இல்ல கைலாசம் அனுப்புறாரு இல்லையா, அதுதான் தாண்டது அப்படிங்கிறது. அதனாலதான் தாரக மந்திரம் சொல்றேன். இதனாலதான் ராமருக்கு என்னன்னா படகோட்டின்னு கூட சொல்லுவாங்க. ஏன் படகோட்டி அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்கு. இது வந்து ராமாயணத்துல வருது. ஆனா இது வால்மீகியோ கம்பரோ இதை வந்து எழுதல. ஆனா மகான்கள் இதை ஸ்மரிச்சு அவங்க நமக்கு தெரிவிக்கிறாங்க. எப்படின்னா ஒரு தடவை ராமாயண காலத்துல வனவாசத்துல வந்து ராமரும் சீதை லக்ஷ்மணம் 3 பேரும் வந்து ஒரு படகுல போறாங்க. குகன் தானே படகுல அனுப்புறான். அந்த குகனோட படகோட்டி ஒருத்தன் 3 பேர் ராமர லக்ஷ்மண சீதா வந்து அந்த படகுல அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்ப ராமர் வந்து படகுல ஏற முற்படும் போது அவர் வந்து சுவாமி ஒரு நிமிஷம் பொறுங்கோ அப்படின்னு சொல்றாரு. அவர் ராமர் அப்படி பார்ப்பாரு. நீங்க வந்து முதல்ல உங்க காலை கழுவிட்டு ஏறுங்கோ அப்படின்னு சொல்லணும்னு
ராமர் வந்து காலை கழுவிட்டாருன்னு சொல்லலாமா, தப்பு இல்லையா? ஆனா அவர் சொல்றாரு, அப்ப பக்கத்துல ஆதிசேஷன் அம்சமா யாருக்கா, லக்ஷ்மணன், அவருக்கு கோவம் வந்துடும். என்னடா சொல்ற, எங்க அண்ணாவு காலில் அழுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லும் போது, சுவாமி அப்படி இல்லை, நீங்க தப்பா நினைக்காதீங்க, நான் வந்து எதுக்காக சொன்னேன், எனக்கு வந்து ராமர் மேல அதீத பக்தி இருக்கு, அவர் மேல மரியாதை இருக்கு, நான் அந்த அந்த அர்த்தத்தில் சொல்ல. ஏன்னா அவருடைய கால தப்பி தவறி ஏதோ ஒரு தூசு இருந்து என்னுடைய படைகள் ஏறிட்டார்னா ஒரு கல்லு பெண்ணா அகலியா மாறிச்சு இல்லையா, அது மாதிரி என்னுடைய படகும் அது பெண்ணா மாறிடுச்சுன்னா என்னுடைய பொழப்பை என்ன ஆகிறது அப்படின்னு வந்து சொன்னா அப்படியே ராமர் அசந்துடுவாரு. சரி, இவனுடைய நம்பிக்கை நாம ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராமர் கால் அலம்பி உட்காந்துடுவாரு. ராமர், சீதா, லக்ஷ்மணன் எல்லாரும் அக்கறை கொண்டு போய் விட்டுருவாங்க. விட்ட உடனே ராமச்சந்திர பிரபு என்ன சொல்லுவாரு, படகோட்டி, நீ அழகான நல்ல கைங்கறி எனக்கு பண்ண, இப்ப என்ன இங்க கொண்டாந்து விட்ட இல்லையா, இதுக்கு என்ன சன்மானம் உனக்கு நான் கொடுக்கறது அப்படின்னு வந்து ராமச்சந்திரமூர்த்தி கேட்பார் அந்த படகோட்டிகிட்ட. அப்ப சொல்லுவாரு, எனக்கு பணம் வேண்டாம், காசு வேணாம்னு சொல்லணும் இல்லையா. அவர் அப்படி சொல்லலையா, நம்ம 2 பேருமே ஒரே தொழில் இருக்கிறோம், அதனால வந்து உங்ககிட்ட நமக்குள்ளார கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. உடனே திரும்பவும் அதே மாதிரி லக்ஷ்மணன் ஆதிசேஷன் அம்சம் இல்லையா, திரும்ப சீருவாரு. என்னடா நினைச்சிட்டு இருக்க, நீ ஒரு சாதாரண படகோட்டி, எங்க அண்ணா ராஜா, அயோத்திக்கே ராஜா, அவரை போய் நீ நான் ஒரே தொழிலுங்கிறேன்னு. சுவாமி, மீண்டும் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, எனக்கு அவர் மேல அதீத பக்தி மரியாதை இருக்கு. நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இப்ப ராமச்சந்திரமூர்த்தி என்ன பண்றாரு, இந்த சம்சார கடலை தத்தளிக்கிற ஜீவன்கள் எல்லாம் அந்த கடலிருந்து அக்கறையான அந்த வைகுண்டத்தை கொண்டு போறார் இல்லையா, அது மாதிரிதான் நானும் இந்த தாரமணி சொல்லி அக்கறை கொண்டு போறல, அது மாதிரிதான் நானும் நித்தியம் கங்கையில இக்கரையிலிருந்து அக்கறையை கொண்டு போய் எல்லாத்தையும் கொண்டு போய் விடுறேன் டெய்லி. அப்ப 2 பேரும் ஒரே தொழில் தானே புரியுறேன்னு சொல்லுன்னு எல்லாரும் வியப்பா இருக்கும், எல்லாத்துக்கும் ஆச்சரியம். அப்படிப்பட்ட படகுன்னு ராமபிரான் அவனுக்கு பல விதமான ஆசீர்வாதம் பண்ணி கிளம்ப. இப்படி ஒரு சுவையான நிகழ்ச்சி, இதெல்லாம் வந்து நமக்கு காண கிடைக்காது. இதெல்லாம் எங்களோட குருநாதர் வந்து சொல்ல சொல்ல நாங்கள் இதெல்லாம் உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிறேன். இப்படி ஒரு படகோட்டி மூலியமா நமக்கு ஒரு பெரிய விசேஷமாக கிடைச்சது. இப்ப அது போல் நானும் இப்ப இது ஒரு ராமநாமத்தோட மகிமை. அடுத்ததா பாத்தீங்கன்னா வால்மீகி முனிவர், அவர் ராமநாமத்தை எப்படி நமக்கு பெரிய அளவு கொண்டு போய்க்கிறாரு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வால்மீகி ஆகட்டும் ராமாயணம் ஆகட்டும், இவங்களை வந்து ராமநாமம் ஒன்று இல்லாட்டினா இந்த ஆதிக்கவே நடந்திருக்காதுன்னு சொல்றாங்க. எப்படின்னா இவர் வந்து வால்மீகி முனிவர் வந்து அவர் வந்து வால்மீகி ஆறுக்கு முன்னாடி ரத்னாகர்னு ஒரு பெயர்ல இருந்தார். இயற்பெயர் அவர் ரத்னாகர். அவர் வந்து என்ன, ஒரு வேடவர். வேடுவர்னா காட்டில் வேட்டையாடுறது. சாதாரணமாக வேட்டையாடிட்டு அங்கே இருக்கிற மிருகங்கள்லாம் கொண்டு அது கொண்டு ஏதாவது போய் அதை விற்று பணம் பண்ணி தன்னுடைய குடும்பத்தை பரிபாலம் பண்ணுவார். அப்படி தான் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு வந்து ஒரு பெரிய குடும்பம், பெற்றோர்கள் இருந்தாங்க, அப்புறமேட்டு மனைவி மக்கள் அப்படின்னு பெரிய குடும்பம்னால அவருக்கு சம்பாத்தியம் போதலை. அப்போ என்ன செய்வார், அவர் வந்து சரி இந்த நாம் வேற என்ன செய்ய சொல்லும் போது அப்புறம் வந்து அந்த காட்டில் வரவங்களெல்லாம் வழிமறித்து அவங்க மூலியமா பணங்கள் நகைகள்லாம் இது பண்ணி எல்லாத்துக்கும் வந்து அதை திருடி வழிப்பறி கொள்ளையெல்லாம் மாடி தன்னுடைய ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருந்தார். இப்படி இருக்கும்போது ஒரு தடவை அந்த காட்டு வழியா நாரதர் வர்றாரு. அவர் வர்றாரு. வரும்போது இந்த ரத்னாகரன்ற அந்த வேடன் வந்து அந்த நாரதமுடைய வழி மறிச்சு உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் எனக்கு எடுத்து கொடுத்துங்க அப்படின்னு. அப்ப நாரதர் சொல்வாரு, அப்பா என்கிட்ட இருக்கிறது இந்த தம்புராவும் என் நாக்கில் நாராயண நாம மட்டும்தான் இருக்கு, இது 2ஐயும் வச்சு நீ என்னடா பண்ண போறணும், அதெல்லாம் இல்லை, உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் எடு, எனக்கு எல்லாமே எனக்கு வேணும் அப்படிம்பாரு. சரி, நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேன், ஆனா நான் கேட்குற சில கேள்விகளை பதில் சொல்லணும் அப்படின்னு நாரதமுடைய சொல்லுவார். சரி என்னன்னு கேளுங்க அப்படிம்பாரு. கேட்ட உடனே, இப்ப நீ கொள்ளை அடிக்கிறிய, இது என்ன செய்ய போற, யாருக்காக கொள்ளை அடிக்கிறேன்னு பாரு. அவன் சொல்லுவார், என்னுடைய குடும்ப வறுமைக்காக நான் இதை கொள்ளடிக்கிறேன், இந்த பொருள்லாம் கொண்டு போய் நான் என்னுடைய மனைவி மக்கள்கிட்ட கொடுத்து பெட்ரோல் கொடுத்து அவங்க சௌக்கியமா நான் வச்சிருக்கேன். சரி, இது எல்லாத்தையும் கொள்ளை அடிக்கிறிய, இதெல்லாம் அவங்க தானே பங்கு எடுத்துக்கிறாங்க, இந்த கொள்ளை அடிக்கிறதுனால வர பாவத்தை அவங்க பங்கு எடுத்துக்கிறாங்களான்னு கேட்பாரு. ஆமாம், இதுல பங்கு இருக்குமோ அதுலயும் பங்கு எடுத்து தானே ஆகணும் அப்படின்னு இவன் யதார்த்தமா சொல்லுவான். யாரு, இந்த ரத்னாகரன் வேடனாகிய திருடன். சரி, இப்படி சொல்லும்போது இல்ல
நீ நீ என்ன செய்யற, நான் இங்கேயே இருக்கிறேன், நீ வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போய் உன்னுடைய குடும்பத்துக்கிட்ட கேளு, இந்த மாதிரி வந்து நான் கொள்ளையடிக்கிறதுல கிடைக்கக்கூடிய பாவத்தை நீங்கெல்லாம் பங்கு எடுத்துக்கிருப்பீங்களா இல்லையான்னு கேளுண்ண. நீ வந்து இப்போ என்னை ஏமாத்துறதுக்காக இப்படி செய்கிற, நான் வீட்டுக்கு போனேன் இந்த ஆண்டை நீ ஓடி போயிடுவே, இல்லை சத்தியமாக ஓட மாட்டேன்ப்பா, நீ கவலைப்படாதுன்னு. இல்லை நான் நம்ப மாட்டேன்னு சொல்லி அந்த நாரத முனிவரை அங்கே இருக்க ஒரு மரத்தில் கட்டி போட்டுட்டு இவன் வீட்டுக்கு போடுவான். ஓடி போய் உண்ட இந்த பெற்றோர்கிட்ட முதல்ல பார்ப்பான். தாய் தந்தரை பார்த்து, நான் இத்தனை நாளாக வந்து நான் கொள்ளை அடித்து தான் உங்களுக்கு எல்லா பொருள்களும் சேகரித்து கொண்டாந்து உங்களுக்கு இவ்வளோ சௌக்கியமாக வச்சுட்ருக்கேன், அதில் நீங்கள் பங்கெல்லாம் எடுத்துட்டீங்க, அதனால் வர பாவத்தை நீங்கள் பங்கெடுத்துட்டீங்களான்னு கேட்குறான். உடனே தாய் தந்தை என்ன சொல்கிறாங்கன்னா, பெற்றோர்கள் வயதானதுக்கு அப்புறம் அவங்கள பார்த்துக்கிறது வந்து ஒரு மகனோட கடமை. நீ வந்து நியாயமா சம்பாரிச்சு தான் எங்களை பார்த்துக்கிறேன்னு நான் இத்தனை நாளாக நடிச்சிருக்கோம், இன்னைக்கு தான் தெரியுது நீ வந்து கொள்ளடிச்சிட்டு வரேன்னு, அதனால வந்து அந்த பாவத்தை நாங்கள் ஏற்றுக்க முடியாது, நீ நியாயமா சம்பாரிச்சு எங்களை காப்பாற்றணும், அதுதான் உன்னுடைய தர்மம் அப்படின்னு சொல்றாரு. உடனே சரி ரைட்டு, இவனுக்கு வந்து அதுலேயே உனக்கு பாதி ஸ்ருதி போயிடும். இப்படி சொல்றாங்களே, நான் கொண்டாட பொருளை வந்து அனுபவிக்கிறாங்க, ஆனால் என்ன பாவத்தை வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, சரி நான் அடுத்ததான் உண்ட மனைவி இதே கேள்வி கேட்குறான், நீ என்னுடைய பாவத்தை பங்கெடுத்துக்குவியான்னு. இப்போ சொல்லுவான், நல்ல கதையா இருக்கே, இந்த விஷயம் நல்லா கேளுங்கோ, ஏன்னா இந்த விஷயம் வந்து நிச்சயமா இங்க இருக்க தாய்மார்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரசிப்பீங்க. ஏன்னா கணவன்மார்கள்லாம் கதி என்னன்னு அதோ கதின்னு இப்போ புரிஞ்சுக்கும், சரிங்களா? அந்த மனைவி என்ன சொல்லுவான்னா, ஒரு கணவன் வந்து புண்ணியத்தை சம்பாரிச்சானா அதுல பாதி ஷேர் வந்து மனைவிக்கு போயிடுவான். நல்லா கேளுங்க, ஒரு கணவன் புண்ணியத்தை சம்பாரிச்சானா அது பாதி மனைவிக்கு போயிடுமா. அதே கணவன் ஒரு பாவத்தை சம்பாரிச்சானா மனைவிக்கு சேராதான். இப்ப வைஸ் வெர்சா, இப்ப மனைவி வந்து புண்ணியத்தை சம்பாரிச்சா கணவனுக்கு போய் சேராதான். அதே மனைவி வந்து பாவத்தை சம்பாரிச்சா அதுல 50% கணவனுக்கு போகுமா. எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா நியாயம்? இது வந்து நியாயமா அப்படின்னு பார்த்தா சாஸ்திரம் சொல்றது இதுதான் நியாயம். அதனால வந்து லேடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அட்வான்டேஜில் இருக்குன்னு பாருங்க. அதாவது கணவன் இங்கே இருக்க கணவன்கள் இன்னைக்கு புரிஞ்சுப்பாங்க நமக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு, அதாவது குடும்பத்தை பராமரிக்கிறது இல்லாமல் இந்த பாவத்தெல்லாம் சுமக்கணுமேனு அப்படின்னு நாம எல்லாம் நினைச்சுக்கிறோம். ஆனால் அதுதான் சாஸ்திரம் சொல்லுது. நமக்கு எல்லாத்துக்குமே சாஸ்திரம் தான் நமக்கு பிரமாணம். ஆனால் இன்னைக்கு சாஸ்திரம்லாம் அது வந்து கான் ஃபார் எ டாஸ், அதெல்லாம் வந்து நம்ம விட்டுட்டு எப்படி எப்படியோ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அது வேற, அது அந்த சப்ஜெக்ட் நம்ம போக வேண்டாம், அது எப்படி இழுத்துட்டு போயிடும், வேண்டாம். இப்போ சரி, இப்போ இது சொல்லிட்டுனா இவனுக்கு மீதி ஸ்ருதியும் போயிடுது. பாதி ஸ்ருதி அப்பா அம்மா கிட்ட போயிடுச்சு, மீதி ஸ்ருதி வந்து இது மனைவி கிட்ட போயிடுச்சு. சரி, நான் கடைசி அவன் புதல்வன் தான், குழந்தைகள் தான் இருக்க. குழந்தைகள் பார்த்தோம் அப்படி எட்டி அப்படி பார்க்குறான். உடனே என்ன மனைவி கேட்குறான், அந்த குழந்தைகள் ஏன் பார்க்குறீங்க, அவங்களுக்கு ஒரு 12 வயசு வர வரைக்கும் அவங்க பண்ற பாவமும் உங்களுக்கு தான் சேரும். இதுவும் சாஸ்திரம் தான் சொல்லுது. 12 வயசுக்கு அப்புறம் பண்ற அவங்க பாவங்கள் அவங்களுக்கு சேரும். அதனால எந்த பாவத்தையும் நாங்க யாரும் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னோடனே இந்த ரத்னாகரனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அப்பதான் புரியுது அவனுக்கு மனசுல, நம்ம எவ்வளோ பெரிய தவறு, எவ்வளோ பெரிய பாவங்கள் இத்தனை வருஷமா நம்மளை அறியாம பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நேரா நாரதமுனி விட்டு போடுறார். காட்டுக்கு எங்க கட்டி போட போய் நேரா இந்த நாரதமுனி கட்டுகள் அவுத்து அவர் கால சாஷ்டங்கமா விழுந்து, சுவாமி நீங்க சொன்ன சரியா போச்சு, என்னுடைய குடும்பத்துல யாரும் என்னுடைய பாவத்தை எடுத்துக்க மாட்டேன்றாங்க, இப்படி ஒரு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் திருந்திட்டேன், இனி நான் என்ன செய்யணும்னு எனக்கு புரியல, சரி நான் தெரிஞ்சிட்டேன், இனிமேட்டு நான் வந்து இந்த பாவத்தொழில் நான் பண்ண மாட்டேன், உங்ககிட்ட நான் பிரமாணம் பண்ணிடுறேன், ஆனால் நான் இத்தனை வருஷமா நான் இந்த பண்ண பாவத்துக்கு எனக்கு என்ன பிராயச்சித்தம், இந்த பாவத்தை நான் எப்படி கழுவுறது அப்படின்னு நாரதமுனிகிட்ட விண்ணப்பம் வைப்பான். ரொம்ப கெஞ்சி கேட்பான். கவலைப்படாத, நீ வந்து பகவானோட நாமத்தை சொல்லு, திருநாமத்தை சொல்லு அப்படின்னு வந்து சொல்லுவார் நாரத முனிவர். சரி, திருநாமம் சொல்ல போயிடுமான்னு, கண்டிப்பா போகும் அப்படின்னு உறுதியளிக்கிறார். சரி, எந்த நாமத்தை சொல்றதுங்க? அப்ப சொல்லுவாரு, ராமநாமத்தை சொல்லு, ராம 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 ராமனை சொல்லு, கண்டிப்பா நீ செஞ்ச பாவங்கள்லாம் போகும். ஆனா இது நாள் வரைக்கும் அவன் பண்ண பாவத்தினால அவன் வாயில இருந்து அந்த ராமநாமம் வரலையா. ஏன்னா பாவம் அவனுக்கு தடுக்குது. அதனால பாவங்கள் செஞ்சாலும் நமக்கு ஏதோ ஒரு கஷ்டங்கள் வரும், தடுக்கும்.
அப்படி வந்து தடுக்குதான். அப்ப வந்து சுவாமி என்னால ராமநாமத்தை சொல்ல ராமன்னு உச்சரிக்க முடியலன்னு. சரி அப்படியா, சரி இப்ப என்னை வந்து கட்டி போட்ட இல்லையா, அது என்ன மரம் அப்படின்னா மராமரம்னு சொல்றான். அப்படியா, சரி அப்பன்னா மராமரான்னு சொல்லு, மராமரான்னு சொல்லு, மராமரான்னு சொல்லு. சரி சொல்லிட்டு நாரத முனிவர் போயிடுவார். நான் வரேன் அப்படின்னு சொல்லி போயிடுவார். அப்ப இவன் வந்து மரா 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 மராமான்னு சொல்லி அந்த ராமங்கிறது தன்னால அந்த வாயில வருதான். அப்படி இவன் உச்சாடனம் பண்ணிட்டே இருக்கான். அதுவே ஜபமை தியானமை பல வருஷங்கள் அவன் அப்படியே அந்த தியானத்திலே இருந்து அப்ப அவனை சுத்தி ஒரு ஒரு புத்து மூடிக்கிட்டான். இப்படி பல வருஷங்களா அவன் அந்த ராமநாம ஜபிச்சுட்டே இருக்குன்னு. அப்ப பல வருஷங்கள் கழிச்சு நாரதமுனி திரும்பவும் அதே காட்டுக்கு அந்த பக்கம் வருவாராம். வரும்போது எங்கேயோ வந்து இந்த ராமநாம சப்தம் வருது, ஆனா எங்கன்னு கண்டுபிடிக்கவே இல்லை. அப்படியே அந்த சப்தம் வர திசையை நோக்கி நோக்கி நாரதமுனி போறாரு. ஒரு இடத்துல ஒரு புத்து இருக்கு. அந்த புத்துல இருந்து ராமங்கிற அந்த அக்ஷரம், அந்த நாம உச்சாடனம் மட்டும் வருதான். அப்ப என்ன செய்யறாரு, கமண்டலத்தில் இருக்கிற தண்ணீர் எடுத்து அந்த புத்து வந்து தண்ணியை விட்டு அதெல்லாம் விளக்கி அந்த அந்த ரத்னாகரனை வெளியில கொண்டாடுற. அதாவது வந்து கொண்டாந்துன்னு அந்த சமஸ்கிருதத்தில் வந்து புத்துக்கு என்ன பேர்னா வல்மீகம் அப்படிங்கிற ஒரு பெயர். என்ன பேர்? வல்மீகம். அதை தான் வந்து அவருக்கு வால்மீகிங்கிற ஒரு பெயர் வந்து வந்ததான். இப்படி ஒரு இந்த ராமநாமத்தினால வந்து எவ்வளோ ஒரு வைபவம் பாருங்க. ராமநாமம் சொன்ன அதுக்கப்புறம் வந்து அந்த வால்மீகி முனிவர் வந்து அந்த ராம உச்சாரனால நாரதருங்க ஒரு தர்ஷன் கிடைச்சது. நாரதங்கிறது ஒரு குருவாயிடுறார். ஏன்னா அவர் தானே அந்த மந்திரோபதேசம் பண்ணாரு, ராமநாமம் சொன்னார், அவர் குருவாயிராரு. மேலும் அதுக்கப்புறம் பிரம்மதேவோட ஒரு தரிசனம் கிடைச்சி, சீதாராம ஒரு தரிசனம் கிடைச்சி, அந்த ஆதி காவியமான ராமாயணத்தை ஏற்றாரு. அப்படி ஒரு விசேஷம். இந்த ராமாயணத்தை ஏற்றி அது இன்னைக்கு 98 பல யுகங்களா இன்னைக்கு வந்து அந்த ராமாயணம் இன்னைக்கு நிலைக்குதுன்னா அதனுடைய வைபவம் என்ன? இதெல்லாம் எதனால நடந்ததுன்னா அந்த ராமநாமத்தோட மகிமையில நடந்ததை வழிய வேற எதனாலையும் கிடையாது. அதனால வந்து இந்த நாமத்தை எல்லாரும் பிடிச்சுக்கணும்னு சொல்றது. இப்படி ஒரு இரண்டாவது வைபவம். மூன்றாவது வைபவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வங்காள தேசத்துல ஒரு பெரிய மகான். அவர் யாருன்னா சைத்தன்ய மகாபிரபு. அவர் வந்து மகா பண்டிதர். அவர் வந்து யாரோட சொரூபம் அப்படின்னு பார்த்தோன்னா ராதாகிருஷ்ணனோட சொரூபம். அந்த சொரூபத்தில் வந்தவர் தான் அந்த சைத்தன்ய மகாபிரபு. சாட்சாத் அந்த எப்பயுமே அந்த கிருஷ்ண வர்க்கத்திலேயே இருப்பார். அவர் வந்து மகா பண்டிதர். பல சாஸ்திரங்கள் 4 வேதங்கள் கற்று பல சாஸ்திரங்கள் கற்றறிந்தவர். அப்படிப்பட்ட அவர் வந்து இந்த லோகத்துக்கு ஒரு அனுகிரகம் பண்றாரு. இத்தனை சாஸ்திரம் கற்றிருந்தாலும் இதுவரைக்கும் ஒரு கிரந்தம் எழுதுனதில்லை, ஒரு ஸ்லோகம் எழுதுனதில்லை. ஏன்னா அதெல்லாம் அவர் வந்து என்ன சொல்ற, இவ்வளவும் படிச்சு அவர் என்ன சொல்ற, அதெல்லாம் வேஸ்ட்டுங்கிறார், அதெல்லாம் தேவையில்லை. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த லோகத்துக்கு ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்றாரு, இந்த மகாமந்திரம். அது என்னன்னா ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே,
ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இப்படி அந்த மகாமந்திரத்தை வந்து இந்த உலகத்துக்கே வந்து நம்ம கொடுத்தோன்னா சைத்தன்ய மகாபிரபு இவர் வந்து பல நூற்றாண்டு காலத்துக்கு முன்னாடி இருந்தே இவர் வந்து அந்த நாமத்தை அந்த பீஜத்தை அப்படி தெளிச்சிருக்காரு. பாரத தேசம் முழுவதும் லோகம் பூரா அந்த பீஜம்னா விதை, அந்த விதையோட இதுதான் இப்போ நமக்கெல்லாம் அந்த நாமம் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட அந்த நாமத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மகாமந்திரம்னு சொல்கிறோம். அதாவது லோகத்தில் எத்தனையோ மந்திரங்கள் இருக்கு, அத்தனை மந்திரங்கள் சொல்றதோன்னு இந்த மகாமந்திரம் ஒன்று சொன்னாவே போதும். நம்ம தாய்மார்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்லோகம் படிக்கிறேன் அந்த ஸ்லோகம் படிக்கிறேன் நிறைய சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷம், விசேஷம், அது எந்த இது இல்லை. ஆனால் இந்த மகாமந்திரம் என்னன்னா இந்த கலியுகத்துக்கு பிரத்யேகமாக இருக்கு. ஏன்னா கலி சந்தன் உபனிஷத் அப்படின்னு ஒரு வேதம் இருக்கு. அந்த வேதத்துல வந்து இந்த நாமம் இந்த மகாமந்திரம் நமக்கு காண கிடைக்கிறது. அப்ப எந்த ஒரு உபனிஷத்துக்கும் இந்த யுகத்தோட பெயருங்கிறது கிடையாது. எத்தனையோ உபனிஷத்துகள் 108 உபனிஷத்து இருக்கு. அத்தனை 107 உபனிஷத்துக்கும் இந்த யுகத்தோட பெயர் வரதில்ல. இந்த ஒரு உபனிஷத்துக்கு மட்டும்தான் களி சந்தரன உபனிஷத் அப்படின்னு வருது. களி சந்தரன, களிங்கிறது இந்த யுகத்தோட பெயர், சந்தரனுங்கிறது தாண்டது. எதை தாண்டது? நம்மளுடைய சம்சார வாழ்க்கையிலேருந்து தாண்டி அந்த முக்தி கழிச்சிட்டு போற இந்த மகாமந்திரத்தால தான். இந்த மகாமந்திரத்தில் வந்து 16 வகையான தேவதைகள் கூடிக்கொண்டு இருக்காங்க. ரொம்ப விசேஷமான மந்திரம், ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம். அப்ப நம்ம இந்த மந்திரம் சொன்னதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம மனசு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும். ஏன்னா நம்ம ஹியூமன் டெண்டன்சி, ஏதோ ஒன்று இருந்தாலும் அதில் ஏதாவது நமக்கு பெனிஃபிட் இருக்கா அப்படிங்கிற ஒரு செல்ஃபிஷ் நோட தான் நம்ம பார்ப்போம். நீங்கள் நான் எல்லாரும் அப்படித்தான், தப்பு கிடையாது. ஆனால் இது வந்து என்னன்னா இகலோக சுகங்களும் கிடைக்கக்கூடியது, பரலோக சுகம் கிடைக்கும். இப்போ இகலோக சுகங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள். உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள். உதாரணமாக நமக்கு வந்து கடன் தொல்லை இருக்கு. அந்த கடன் தொல்லையில் நம்ம நித்தியம் கடனை வந்து வட்டி கட்டி 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 கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறோம். அப்படி இருந்தா கஷ்டம். இந்த மகாமந்திர சொல்லிட்டே வாங்கும், ஒரு நாள் கண்டிப்பா அந்த கஷ்டம் தீரும். ஏன்னா இது எப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஆனா அந்த நாமத்தோட மகிமை நம்மளை காப்பாற்றும். அடுத்ததா வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு திருமணம் ஆகாம தடை இருக்கா, அந்த தடை நீங்கும். மேலும் குழந்தை பிறக்காம இருக்கா, குழந்தை பிறக்கும். பல வருடங்களாக உங்களுக்கு கோர்ட்ல கேஸ் இழுத்துக்கிட்டே போகுது, 10 வருஷம் 20 வருஷம் போகுதா, இந்த நாமத்தை சொல்லி பாருங்க, அந்த இது விளக்கும். இப்படி இந்த லௌகீகமா உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அத்தனை கஷ்டங்கள் இந்த பகவான் நாமத்தை வந்து எளிதா நிவர்த்தி பண்ணுவோம். அதாவது வந்து இந்த ஒரு இதுல வந்து நமக்கு 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று பொறுமை, இன்னொன்று அந்த பகவான் மேல இருக்க அசைக்க முடியாத நம்பிக்கை. ராஜகணது மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வேணும், கிருஷ்ணன் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வேணும். இந்த 2ம் இருந்தால் நிச்சயமா நடக்கும். ஏன்னா சில பேர் என்னன்னா நான் சில காலம் நாமம் சொல்ல எனக்கு எதுவுமே ஏற்படலை அப்படின்னு சலிச்சுக்குவோம். ஆனால் அப்படி கிடையாது. நமக்கும் எதுக்கும் ஒரு கால அவகாசம் நம்ம கொடுக்கணும். உதாரணமா நான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம குழந்தைய MBBS படிக்க வைக்கணும், சரிங்களா? இன்னைக்கு நினைக்கிறோம் நாளைக்கு MBBS ஆக முடியுமா? எப்படி ஆகும்? முதல்ல அவனைய ப்ரீகேஜி சேர்த்தணும், அப்புறம் LKG, 1st ஸ்டாண்டர்டு, 5th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், அப்புறம் MBBS. இப்படி தானே படிப்படியாக போகும். அதுக்கு 10, 15 வருஷம் 20 வருஷம் நம்ம காத்துக்கிறோம் இல்லையா? ஆனால் இதுக்கு ஏன் அவ்வளோ அவசரம்? ஏன்னா இந்த நாமங்கிறது வந்து ஏன் சொன்னோம்னா நம்ம மனசு இருக்கிறதெல்லாம் சுத்திகரிக்கணும், நம்ம கர்மவாசனையில போகும். அதாவது வந்து குருநாதர் சொல்லுவாரு, நம்மளுடைய பாவங்கள் போகணும்னா போய் கங்கையில் குளிச்சாலோ யமுனையில் குளிச்சா சரஸ்வதி போயிடும். அதாவது எல்லாரும் எங்க போவோம், ஓடுவோம், திருவேணி சங்கமத்துக்கு போவோம். திருவேணி சங்கமம் எங்க இருக்கு? காசிக்கு தாண்டி அங்க இருக்கு. அந்த 3 முக்கடல் சேர்றது தான் திருவேணி சங்கமம். அந்த 3 சங்கமத்துல வந்து நம்ம குளிச்சா நிச்சயமா பாவம் போகும், அது எந்த டவுட் கிடையாது. ஆனால் பாவங்கள் போகும், ஆனால் கர்மவாசனை போகுமான டவுட் தான். கர்மவாசனைங்கிறது வேற, பாவங்கள் வேற. அதாவது வந்து இன்னைக்கு நீங்க போய் ஸ்நானம் பண்ணிடுறீங்க, பாவம் போயிடுது. ஆனா அதுக்கப்புறம் ஒரு 10 நாளோ 15 நாள் கழிச்சு 20 நாள் கழிச்சு திரும்பவும் அந்த பாவம் உங்களை செய்ய தூண்டும். அந்த தூண்டுறதான் கர்ம வாசனைங்கிறது. அந்த கர்ம வாசனைங்கிறது என்னன்னா, நம்ம யுகமா நம்ம எத்தனை பிறவிகள் எடுத்துட்டு வரோம், பிறவி ஜென்மங்கள் எடுத்துட்டு வரோம். அதெல்லாம் என்ன பண்றோம்னா பகவான் இந்த பூமியில நம்ம பிறக்கும் போது நம்ம முதுகுல டின்னு மாதிரி கட்டி அனுப்பிச்சிடறான் பகவான். அதுதான் கர்ம வாசனைங்கிறது. அந்த கர்ம வாசனை கழியத்தான் உங்களுடைய பிரார்த்தனைகளை ஒன்னொன்னா நிறைவேறும் அப்படின்னு குருநாதர் சொல்வார், மகாராணி ஸ்ரீ முரளி சுவாமிகள். அதனாலதான் வந்து எதுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும்.
இந்த நாமத்தை சொல்றோம், நிச்சயமா அதை வந்து நம்ம வந்து அந்த பொறுமையோட நம்பிக்கையோட நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷமான அங்கம். மேலும் எந்த வீட்டில் வந்து இந்த நாம சங்கீர்த்தம் நடக்குதோ, அதாவது ஸ்ரத்தா பக்தியோட ஒரு நம்பிக்கையோட எந்த வீட்டில் பல பல ஆண்டுகளாக நடக்குதோ அந்த வீட்டில் வந்து தெய்வாம்சம் பொழிக்குன்னு சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த வீட்டில் இது நடக்குதோ அந்த வீட்டில் முதல்ல ஒரு விசிட்டர் வருவார். யாருன்னு பார்த்தா ஆஞ்சநேயர் வந்து உட்காந்துருப்பார். நம்ம கண்ணுக்கு அது தெரியாது. ஆஞ்சநேயர் வந்து உட்காந்து அழகாக உட்காந்துட்டு இந்த ராமநாமத்தை ஆனந்தமாக அனுபவிப்பார். இது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா பல சத்சங்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சத்சங்கத்தில் ஒரு ஆசனம் போட்டு வச்சுப்பாங்க. ஆசனம் போட்டு அதுக்கு ஒரு வஸ்திரம் போட்டு அது மேலே ஒரு பூ வச்சுடுவாங்க. பூ வச்சு அது எதுக்கு ஐதீகம்னா, அந்த இடத்துல ஆஞ்சநேயர் உட்காந்து அந்த சத்சங்க அந்த கதாசோன ஆசையாக கேட்குறாரு, ராமநாமத்தை கேட்குறாருன்னு ஒரு ஐதீகம் அப்படி வச்சுருவாங்க. ஏன்னா எத்தனையோ சத்சங்கம் நான் பார்த்துருக்கிறேன். சரிங்களா, நீங்கள் பார்க்கலன்னா நீங்களே எப்பயாவது போகும்போது நீங்கள் பார்த்துக்கலாம். எதுக்காக உங்கள் ஆசனம் போட்டு இத்தனை நாள் நீங்கள் பார்த்துருந்தா கூட உங்களுக்கு அந்த காரணம் தெரியாது. இருந்து நீங்கள் எங்கே போனாலும் அதை பார்க்கலாம். சரி, ஆனால் எல்லா இடத்துல இருக்கா, சில இடத்துல இருக்கும். சரிங்களா, அப்படி ஆஞ்சநேயர் வந்து உட்காந்துடுறார். ஆஞ்சநேயர் வந்து யாரோட அம்சம் தெரியுங்களா? சிவபெருமானோட அம்சம். எப்போ தன்னோட அம்சம் ஒரு வீட்டுக்கு வந்துட்டாங்களோ அப்போ சிவபெருமான் அந்த இடத்துக்கு அவரும் வந்துடுவார் அந்த வீட்டுக்கு. அப்போ ஒரு சிவபெருமான் வந்துட்டா அவரை தேடி பார்வதி வந்துடுவாங்க. தாயும் தந்தையும் வந்துட்டா அப்புறம் குழந்தைங்க சும்மா இருப்பாங்களா? விநாயகர் முருகன் அங்கே வந்துடுவாங்க. ஒரு வீட்டில் சிவக்குடும்பம் இருக்குன்னா அங்கே செல்வம் கொளிக்கும். செல்வம் யாருக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் அங்கே வந்துடுவாங்க. மகாலட்சுமி வந்துட்டா அப்புறம் யார் வருவாங்க? திருமால் வந்துருவாரு. இப்படி சர்வ தேவதைகள் அவங்க இருந்துட்டானா அப்புறம் அதனால 30 தேவர்கள், சப்த ரிஷிகள், சப்த நதிகள் எல்லாம் அந்த வீட்டில் வந்து அடக்கமா இருக்கும். அப்ப அந்த வீட்டில் எப்படி தெய்வாம்சம் கொளிக்கும்? இதெல்லாம் எதனால் நிகழுது? ஒரு மகாமந்திரம் சொல்றதுனால. எப்படி? ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே. இந்த கலியுக மகாமந்திரம் சொன்னதுனாலேயே இப்படி நடக்குதுன்னா அதை நம்ம சொல்லாம இருக்கலாமா? இவ்வளோ அருமையான ஒரு மனித ஜன்மம் எடுத்து அதை நம்ம வீணாக்கிக்கிட்டு இருக்கோம்னு நாம் எல்லாம் உணரணும். ஏன்னா இந்த பிறவியை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அப்புறம் பல கோடி ஜன்மாக்கள் எடுத்ததுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு மனித பிறவி எடுக்கும் போது மட்டும்தான் உங்களால் பகவான் அடைய முடியும். இதைத்தான் வந்து ஆதிசங்கர் பகவத் பாத்தால் வந்து நம்ம இதில் பஜகோவிந்த் சொல்வார். புனரபி ஜனனம் புனரபி மரணம், புனரபி ஜனனம் புனரபி மரணம், புனரபி ஜனனி ஜடரே சயனம், புனரபி ஜனனி ஜடரே சயனம், இக சம்சார பகுதுஸ்தார, இக சம்சார பகுதுஸ்தார, கிருபயா பாரே பாகி முராரே, கிருபயா பாரே பாகி முராரே, பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே, பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. இப்படி ஆதிசங்கர் பகவத்பால் வந்து தன்னுடைய பஜகோவிந்தில் சொல்றாரு. இதன் தாத்பரியம் என்ன, இதன் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் அப்படின்னா ஜன்மம் வந்து எடுத்து பிறக்கிறது சாகிறது, பிறக்கிறது சாகிறது. ஒரு கேள்வி கேட்பாரு, பொட்டுல் அடிக்கிற மாதிரி. ஆதிசங்கர் உங்களுக்கெல்லாம் அழுக்கலையாப்பா, எத்தனை ஜென்மம் நீங்க பிறப்பீங்க, எத்தனை ஜென்மம் நீங்க மடிவீங்க, அப்ப என்னத்தை சாதிக்க போறீங்க? இந்த வாழ்க்கை வந்து ஒரு மிருகங்களும் இதை தானே செய்யுது. மிருகங்களும் பிறக்குது, மிருகங்களும் இனப்பெருக்கம் பண்ணுது, மிருகங்களும் குட்டி போடுது, மிருகங்களும் சாகுது கடைசியா. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? அதே வேலை தானே பண்றீங்க. அப்ப உங்களுக்கு மிருகங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப உங்களுக்கு இதுக்கு என்ன கதி அப்படின்னா, கோவிந்தன பஜ. இதுதான் வந்து கதி. இந்த கலியுகத்துல அந்த கோவிந்தன பஜ, கோவிந்தன பஜ, அதை தான் வந்து ஹரே ராமா நம்ம அதை சொல்றது வச்சுங்களா. இந்த ஹரே ராமா சொல்லி தான் நம்ம அந்த சம்சாரங்கிற கடலை நம்ம தாண்டுறோம். இப்படின்னு இந்த நாமத்தோட பெருமை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போறோம். அப்புறம் இது கம்பராமாயணத்துல வந்து கம்பர் வந்து அழகா சொல்றாரு. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவம் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணம் இன்றி தீருமே, இம்மையில் ராம என்ற 2 எழுத்தினால் அப்படின்னு அழகா சொல்றாரு. அதாவது வந்து இதுக்கு என்னன்னா,
ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன நன்மையும் செல்வமும் நமக்கு கிடைச்சிடுதான். மேலும் இந்த திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமேங்கிறார். நீங்க பண்ண பாவங்கள் எல்லாம் அப்படி சிதைந்து போடுது. மேலும் ஜென்மமும் மரணம் இன்றி தீருமே. ஒரு மேலும் ஒரு கர்ப்பவாசம் இல்லாத பிறப்பிறப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்குன்னா இம்மை இல்ல இந்த பிறவியில் நீ ராமா என்ற 2 எழுத்த சொன்னால் போதும் உனக்கு எல்லாமே முக்தியே கிடைச்சிடும் அப்படிங்கிறது கம்பராமாயணத்தில் கம்பராட்டாழ்வார் நமக்கு இது மூலமா சேவை சாதிக்கிறார். இப்படி பல விசேஷமா நமக்கு வந்து மகிமையும் மகாமந்திரத்தோட மகிமையும் நமக்கு பல சான்றோர்கள் சொல்றாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாரும் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் நம்ம பாராயணம் பண்ணியிருப்போம். அதில் இந்த 2 ஸ்லோகத்தால யுதிஷ்டர் வந்து தர்மபுத்திரன் யுதிஷ்டர் வந்து பீஷ்மர்கிட்ட கேட்கிறார். அதாவது கிமேக்கம் தெய்வத்தம் லோகே கிம் வாப்பியகம் பாராயணம் சுவந்தக கமர்ச்சன் பாப்னு மானமாக சுபம் கோ தர்ம சர்வ தர்மானம் பவதக பரமோ மதக கிம் ஜபன் முச்சதை ஜந்து ஜன்ம சந்தார பந்தனாத்து அப்படின்னு இந்த 2 ஸ்லோகத்தால 6 கேள்வி கேட்கிறாரு பீஷ்மாச்சாரியரே, தாங்கள் எவ்வளவோ தர்மம் எங்களுக்கு உபதேசம் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இந்த கலியுகத்தில் வரப்போது இந்த கலியுகத்தில் ஜனங்களுக்கு என்ன ஒரு கதி, எந்த ஒரு தர்மம் அனுஷ்டித்தால் எல்லா கஷ்டங்களும் போகும், அவங்களுக்கு ஒரு நிவர்த்தி என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது பீஷ்மர் சொல்றாரு. பீஷ்மா அப்போ வந்து பீஷ்மர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. தர்மபுத்திர, நீ வந்து உன்னை பொருட்டு இல்லாம இந்த ஜனசமூகத்துக்காக கேட்கிற இப்படிப்பட்ட கேள்வி ரொம்ப சால சிறந்ததுப்பா அப்படின்னு அவர் அந்த அம்பு படிக்கல் படுத்துரும்ப அப்படியே கண்ணிலிருந்து அப்படியே தாரதாரையா அவர் கண்ணில் தண்ணீர் வரும். ஏன்னா அப்படி ஒரு இந்த லோக கல்யாணத்துக்காக அவர் கேட்கிற அந்த கேள்விக்கு இதுக்கு ஒரே கேள்வி என்ன, எல்லா மக்களும் பக்தி மார்க்கத்துல போகணும், பக்தி மார்க்கம் தான் சிறந்தது. அந்த பக்தி மார்க்கத்துக்கு அடிப்படை என்னன்னா நாம சங்கீர்த்தனம். அதுதான் அந்த நாம சங்கீர்த்தனம் தான் வந்து வேற ஒண்ணும் இல்ல. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, எல்லாம் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. குருநாதர் வந்து ஒரு ஹாஸ்யமா சொல்லுவாரு, இந்த நாமத்தை சொல்லும்போது மட்டும் எல்லாரும் கையத்தட்டி சொல்லுமா. அப்படி கையத்தட்டி சொல்லும் போது சில பேர் கையத்தட்டி சொல்லுவாங்க, சில பேர் கையத்தொட்டி சொல்ல மாட்டாங்களாம். ஏன்னா கூச்சம், அது வந்து இயற்கை தான். ஆனா சில பேர் கையத்தட்டி சொல்லும் போது என்ன ஆகும்னா அவங்க கிட்ட பாவம்னா பறந்து போயிடுமா. யார் கையத்தட்டியோ அவங்க கிட்ட போய் இந்த பாவம் ஒட்டிக்குமா. அதனால என்ன செய்றீங்க, எல்லாரும் சேர்ந்து கையை தட்டுங்க, சரிங்களா? ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இப்படி இந்த மகாமந்திரம் வந்து சொல்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா அமோகமான பலன்கள். கடைசியா நமக்கு அந்த முக்தியை அழைச்சிட்டு போறதுன்னு சாஸ்திரம் சொல்லுது, வேதம் சொல்லுது, ஸ்மிருதிகள் சொல்லுது, எல்லா இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாமே சொல்லுது. இப்ப நமக்கு ஒரு சின்ன கேள்வி நமக்கு குருநாதர் சொல்றாரு, இது நம்ம கிருஷ்ணா ராமான்னு சொன்னா பத்தாதா, அதே ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு சொல்லணும் அப்படின்னா இப்படி தாம சொல்லணும்னு வேதத்துல குறிப்பிட்டிருக்கான். பகவானே வந்து இந்த மாதிரி நீங்க சொல்லறது தான் இந்த களி வந்து நிகிரகம் பண்ணுமா. நிகிரகம்னா அதை அழிச்சிடுமா.
கலியோட தோஷம் பாத்தீங்கன்னா நாம வந்து ஒரு பாவம் பண்ண கூடாதுன்னு நினைச்சா கூட அந்த கலி விடாத நம்ம பாவம் பண்ண வைக்குமா. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான அந்த கலியை நிகம் பண்றதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா பகவான் நாமம் தான். இந்த ஹரேராம மகாமந்திரம், இந்த ஹரேராம மகாமந்திரம் எப்பயுமே சொல்லணும். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த பகவான் நாம வந்து ஏன் எப்படி எந்த மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, நான் தியானம் பண்ணுறேன், யோகம் பண்ணுறேன், பெரிய யாகங்கள் பண்ணுறேன், ஒரு காலை தூக்கி ஒரு காலை வச்சு ஒரு காலை தூக்கி நான் வந்து இது பண்ணுறேன், தபஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற. அப்படி அவங்க என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் இத்தனை இது பண்ணுறோம், இதுலேயே எங்களுக்கு கிடைக்காத பலன் இந்த மகாமந்திரம் ஹரேராம சொல்கிறதுனால கிடைச்சிடுமான்னு கேட்பாங்க. அதுக்கு என் குருநாதர் மகாராம் ஸ்ரீ முரளி சுவாமிகள் அழகாக ஒரு உதாரணம் சொல்வார். அதுக்கு என்ன சொல்லணும், இது வந்து அருள் சார்ந்த விஷயம், நாம் வந்து இப்போ பொருள் சார்ந்த விஷயத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, இந்த கலியுகத்தில் ஜனங்கள் வந்து சம்பாதிக்கிறது பல வழி, பணம் இல்லாமல் இந்த கலியுகத்தில் யாரும் வாழ முடியாது. இது நிரசனமான உண்மை. ஆனால் அந்த பணம் சம்பாதிக்கிற வந்து பல வழிகள் இருக்கான். அதில் ஒரு சில வழிகளுக்கு குருநாதர் சொல்றாரு, ஒரு சில பேர் வந்து கல் உடைச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க, ரோடு போடுவாங்க. அதாவது வேகாத வெயில்ல 102 103 டிகிரியில காலில் வந்து இந்த டயரை வந்து டியூப் வந்து காலில் கட்டிக்கிட்டு அந்த தாரை ஊற்றிட்டு அது மேலே நடப்பாங்க. அப்படி ஒரு கஷ்டப்படல, அது காலெல்லாம் புண்ணாகும். அவ்வளோ கஷ்டப்பட்டு தாரில் போடுவாங்க. ஒரு 40 மாடியில் ஏறி கயிறை கட்டி அதில் பெயிண்டிங் பண்ணுவாங்க. சில பேர் வந்து செப்டிக் டேங்க் உள்ளார போய் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிப்பாங்க. இப்படி சம்பாதிக்கிறதுல வந்து சில பேர் பாட்டு எழுதுவாங்க, சில பேர் நாடகம் எழுதுவாங்க, சில பேர் வந்து ஏழு நாடகம் பண்ணுவாங்க, சில பேர் விளையாட்டுத்துறையில் சேர்ந்து பல வகையில் சம்பாதிப்பாங்க. இத்தனையும் மீறி ஒரு ஏஜென்ட் இருப்பான், அவன் வந்து சுலபமா உக்காந்துக்கிட்டு ஒரு போன்ல பேசி இந்த பக்கம் கையிலிருந்து இந்த பக்கம் கையை மாத்தி பல லட்சம் சம்பாதிப்பான். இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, சுலபமா சம்பாதிக்கிறாங்க. குருநாதர் என்ன சொல்வாரு, அது அவங்களுடைய பாக்கிய விசேஷம், அதை பத்தி நீ கவலைப்படாது. நீ வந்து இந்த மகாமந்திரத்தை வந்து நாம சங்கீதம் செஞ்சு சொகுசா என்கிட்ட வந்து சேர்றா, நீ அதை பத்தி கவலைப்படாது அப்படின்றாரு. அதனால வந்து யார் எப்படி சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, யார் எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு நம்ம வந்து கவலைப்பட வேண்டாம். நீங்க சுலபமா இந்த மகாமந்திரம் சொல்லிட்டு என்கிட்ட வந்து சேர்ந்துடலான்னு சொல்லி இந்த மகாமந்திரத்தோட இது பெருமையை வந்து பல விதமா பறைசாற்றுறாங்க. அதனால வந்து இந்த மகாமந்திரம் எல்லாரும் வாக்குலையும் இருக்கணும். ஒரு மகாமந்திரம் வந்து நாம வந்து சொல்றதுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இன்னொருத்தர் சொல்லி கொடுக்கணும். அதாவது குருநாதர் என்ன சொல்லுவார், மகாராம் ஸ்ரீ முரளி சுவாமிகள், ஒருத்தருக்கு நீங்க வந்து இந்த மகாமந்திரத்தை எடுத்து கொடுத்தீங்கன்னா அஸ்வமேத யாகம் பண்ண பலன்கிறார். சாதாரண விஷயம் இல்லை. ஒரு அஸ்வமேத யாகம் பலன் நம்மளால பண்ண முடியுமா? சத்தியமா முடியாது. ஒரு சின்ன ஒரு கணபதி ஹோமம் நம்ம கூட நம்மளுக்கு பண்ணதுக்கு நம்மளால முடியாது, அவ்வளவு கஷ்டம். அதனால வந்து அஸ்வமேதம்னா அரசர்களே பண்ணி திணறுவாங்க. அப்படிப்பட்ட அந்த அஸ்வமேதம் பலன் நமக்கு கிடைக்குதுன்னா இந்த மகாமந்திரம் ஒருத்தர் நீ சொல்லி கொடுக்கறதுனால வந்து இந்த பாக்கியத்தை நீ மட்டும் அனுபவிக்காம பிறத்தியாருக்கும் சொல்லிக் கொடு. லோகமே எல்லாரும் இந்த நாமத்தை உச்சாரணம் பண்ணி எல்லாம் லோகமே சேமமா இருக்கணும், எல்லாரும் இந்த கலியை வந்து தாண்டி அவங்க அந்த அழியா முக்தி அந்த பகவானோட சரணத்தை அடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல எல்லாரும் இந்த நாமத்தை சொல்லுங்க. இதை வந்து விட்டுறாதீங்க. இந்த நாமத்தை எப்படின்னா, இன்னைக்கு உங்களுக்கு இந்த நாமம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா இதை வந்து நம்மள்ட கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் இந்த நாமத்தை விடக்கூடாது. நீங்க எத்தனை மந்திரங்கள் சொன்னா சொல்லிக்கோங்க, எந்த தெய்வங்க வழிபட்டீங்களோ வழிபடுங்க, அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் உங்களுக்கு என்ன பிடிச்ச தெய்வமோ அந்த தெய்வத்தை உங்க மனசுல வச்சுக்கிட்டே இந்த மகாமந்திரம் சொல்லலாம். ஏன்னா இந்த மகாமந்திரம் வந்து இந்த ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணங்கிறது இது பொதுவான மந்திரம், கலியுகத்துக்குன்னு ஏற்பட்ட மந்திரம். இந்த மந்திரம் சொல்ல மாத்திரத்திலே உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும். ஆனா முதல்ல சொன்ன மாதிரி பொறுமையும் வேண்டும், நம்பிக்கை வேண்டும். இதை சொல்லி சொல்லி உங்க வாழ்க்கையில எல்லா பயனும் அடைந்து சகல சௌபாகியங்களும் கிடைச்சி உங்களுக்கு வந்து நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், உங்களுக்கு எல்லா அனுபவங்களும் நல்ல கிரக சௌகியம் எல்லா வளங்களும் கிடைத்து அந்த அழியா முக்தி எல்லாரும் நாம பெற்றுவோம் சொல்லிட்டு இந்த சத்சங்கத்தோட பூர்த்தி பண்றோம். 2 நிமிஷம் நாமம் சொல்றோம். யாருக்கு ஸ்டிக்கர் வேணுமோ அவங்க ஸ்டிக்கர் வாங்கிக்கோங்க. 2 நிமிஷம் தயவு செஞ்சு எல்லாரும் இந்த நாமத்தை சொல்லுங்க. இந்த நாமம் சொல்றதுனால உங்களுக்கு எல்லா வகையான அனுகூலம் கிடைக்கும். எங்களோட சேர்ந்து கையை தட்டி ஆனந்தமா சொல்லுங்க. ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண
Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna Krishna Hare Hare वृंदावन विहार लाल की राधा रुक्मिणी समेत श्री कृष्ण परमात्मा की समस्त भक्त मंडली की गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंदा जानकी कांत स्मरणम जय जय राम राम आंजनेय मूर्ति की गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंदा सद्गुरु मुरलीधर महाराज की தென்னாண்டி பெரியவா போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வஜ்ஞா சர்வஜ்ஞாவே பெரியவா சரணம் மாய பிறப்பெருக்க மகா பெரிவாடி போற்றி போற்றி போற்றி. கடைசி ஒரு அறிவிப்போட சொல்லி பூர்த்தி பண்றேன். நம்மளுடைய சேலம் நாமதார் பிரார்த்தனை மையங்கிறது காந்தி ரோட்ல டிவிஎன் கல்யாண மண்டபத்துக்கு எதிரில் இருக்கு. நித்தியம் அங்க பூஜைகள், இது அர்ச்சனைகள், நாம சங்கீர்த்தனம், பாராயணம் நித்தியம் நடக்கிறது. ஒவ்வொரு நாள் காலையில் 8லிருந்து 10 மணி வரைக்கும், சாயங்காலம் 5லிருந்து 7 மணி வரைக்கும் இயங்குகிறது. ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5லிருந்து 6:30 மணிக்கு நாம சங்கீதம் நடக்குது. எல்லாரும் இதில் பங்கு கொள்ளலாம். இது அனுமதி கட்டணம் எதுவுமே கிடையாது. யார் வேணாலும் வரலாம், இந்த நாமத்தை பங்கு கொள்ளலாம். இந்த நாமத்தை சொல்லித்தான் நாம் இந்த கலியை நம்ம தாண்ட முடியும். நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது இன்னைக்கு நான் சொல்லிட்டேன், நாளைக்கு உங்க வாயில வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு சொல்லி நாளைக்கு உங்க வாயில பெருசா வராது. அதுக்கு என்ன செய்யணும்னா, நீங்க காலையில குளிச்சுட்டு சுவாமிக்கு முன்னாடி விளக்கேற்றிட்டு ஒரு 11 தடவை சொல்லுங்க இந்த நாம சங்கீதம் ஹரே ராம மகாம் சொல்லுங்க. அப்படியே ஒரு 10-15 நாள் 20 நாள் சொல்லிவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா 2 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் உயர்த்திக்கிட்டே அப்படியே போய் அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு அப்படியே காலக்கிரமத்தில் நீங்க உயர்த்திக்கலாம். அப்படி அந்த பழக்கம் வரணும்னா நீங்க நாமதாருக்கு வாங்கோ. காந்தி ரோட்ல டிவி எதிரில் இருக்கு. அங்க 5லிருந்து 6:30 வரைக்கும் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை சச்சங்கம் நடக்கிறது. எல்லாரும் வரலாம். ஆல் ஆர் வெல்கம். நோ எனி ஃபீஸ், அதுக்கு கட்டணங்கள் எதுவும் கிடையாது. தாராளமாக அனுமதி இலவசம். எல்லாரும் இந்த நாமத்தை சொல்லி எல்லாரும் பயன் பண்ணும் அப்படின்னு சொல்லி இதோட இந்த சச்சங்கத்தை பூர்த்தி பண்ணும். ராதே ராதே. எல்லாம் வல்ல அருள்மிகு ராஜகணபதி திருக்கோயிலில் மகா சைதன்ய பிரபு ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகளுடைய சிஷ்யர்களான மதிப்பிற்குரிய அண்ணா அவர்கள் மிகச்சிறப்பாக ராமநாம பெருமைகளை சொல்லி மக்களுக்கு ராமநாமத்தினுடைய சக்தி என்னங்கிறத தன்னுடைய வாழ்நாளில் அதை ஒரு அர்ப்பணிப்பாகவே செஞ்சுட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய இயக்கம். அவங்களுக்கு நம்ம எல்லாரும் கடமைப்பட்டிருக்கோம். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இங்கே நமக்காக செஞ்சு கொடுத்தவங்களுக்கு நம்மளுடைய திருக்கோயில் நிர்வாக சார்பாக மரியாதை செய்கிறோம். சிறப்பாக செஞ்சு கொடுத்தவங்களுக்கு எங்களுடைய திருக்கோயில் சார்பாக எங்களுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். தீர்காயுஷ்மன் சதமானம் பவதி சதாய புருஷ சதேந்திரிய ஆயுஷ்வேந்திரிய பிரதிஷ்டதி தீர்காயுஷ்மான் பவது. தீர்காயுஷ்மான் பவது. வாங்க.